ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைவருக்கும் திருவடி வணக்கம்மா. ரெக்கார்ட் போட்டதுக்கு அப்புறம் ஐயா திருவடி வணக்கம். சிவாய நம. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாய அன்பனே நாளுதோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. நம பார்வதி பதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம் விரை போடும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியற்கோன் வெப்போலித்த புகழியற்கோன் கலல் போற்றி, ஆளி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத திரு தாள் போற்றி. நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடி. மெய்யன்பர்களே, நம்மையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். தெய்வத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருள் இருக்கும் தெய்வ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 7வது தலைப்பாகிய தாரணையை பற்றி சிந்திக்க தொடங்குவோமாக. இப்பொழுது நாம் 3ஆம் தந்திரத்தில் அஷ்டாங்க யோகம் என்கின்ற அந்த தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அஷ்டம்னா 8, அங்கம்னா உறுப்பு. 8 உறுப்புகளை கொண்ட அந்த யோகத்தை பற்றி திருமூலபிரான் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இதுகாலம் சிந்தித்து வந்திருக்கின்றோம். முதலில் யமம், 2வது நியமம். மற்றும் வாழ்க்கையில சில ஒழுக்க கோட்பாடுகள் தேவைப்படுது. நம்ம தீ ஒழுக்கத்தை தவிர்க்க வேண்டும், நல்லொழுக்கத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். தீமைகளை தவிர்ப்பது யமம், நல்ல வகையை கொள்வது நியமம். 3வது ஆசனம். இந்த உடம்பு என்ன பண்ணிருக்கோம், உடம்பு கூட ஆடிக்கிட்டே இருக்கும். யானைக்கு என்ன போய் பாத்தீங்கன்னா அது தூக்கியும் கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்பை நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா மனசு ஸ்திரப்படாது. ஏன்னா உடம்பு மனசு மூச்சு 3க்கும் ஒரு இணைப்பு இருக்கின்றது. அதை என்ன பண்ணோம், அந்த உடம்பை நம்ம ஸ்திரமா வச்சுக்கணும், சுகமா வச்சுக்கணும். அதான் ஸ்திரம் சுகம் ஆசனம். ஒரு பொசிஷன்ல ஒரு 20 நிமிஷமாவது நிலையா உட்கார்றதுக்கு நம்ம கத்துக்கணும். அதான் ஆசனத்தோட பயன். 3வது ஆசனத்தை முடிச்சு அடுத்து 4வது பிராணாயாமம். ஏற்கனவே சொன்ன மூச்சுக்கும் மனசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மூச்சு ஓடுனா மனசும் ஓடும், மூச்சு நின்றா மனசும் நின்று போயிடும். ஏதாவது சிந்திச்சுட்டே இருந்தோம்னா டக்குனு மூச்சு நின்று போயிடும், மனசும் நின்று போயிடும். எனவே அந்த மூச்சை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று பிராணாயாமத்துல பார்த்தோம். அடுத்து பிரத்யாகாரம். நம்ம என்ன வாயால சாப்பிட மட்டும்தான் ஆகாரம் இருக்கோம். நம்ம 5 புலன்களால எதெல்லாம் சாப்பிடுறோமோ, கண்ணால எதை பாக்குறோமோ, காதால எதை கேட்கிறோமோ, மூக்கால எதை முகரமோ, தோளால எதை தொட்டு உணர்றோமோ, அப்ப எல்லாமே ஆகாரம் தான், மனசுக்கு ஆதாரம். எனவே இந்த 5 புலன்களை என்ன செய்யணும், அதை அது போக்குல போடக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும். அந்த உடல் நிறுத்தணும். என்ன செய்யணும், உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்கின்றது. அந்த 6 ஆதாரங்களை மனசை நிறுத்துறது. அதுதான் பிரத்யாகாரம் என்று பார்த்தோம். பிரத்யாகாரம் அடுத்து தாரணை. தாரணைனா மனசை கரிக்க செய்தல் அல்லது அது நிலை பெற செய்தல் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள்.
இந்த தொல்காப்பியத்திலே வந்து தாரணைங்கிற வருது. அந்த தாரணை என்பது குறைநிலை. அந்த நச்சினார்க்கினியர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வந்து எதுக்கு அடுத்து 4 ஸ்டெப்பும் வந்து மன சம்பந்தப்படுது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 4 நாளே உங்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் வரும். நமக்கு வந்து கரியை, கிரியை, யோகம், ஞானம் அந்த மாதிரி இருக்கின்றது. அது போல நம்ம கடைசியில வந்து ஞான பூஜையில என்னன்னா கேட்டல், சிந்தித்தல், தெரிதல், நிட்டை கூடு. இதுதான் வந்து ஞான பூஜை. நம்ம ஞான செய்திகளை வந்து நம்ம வந்து காதால கேட்கிறோம். கேட்கறது திரும்ப திரும்ப வந்து மனசால வந்து சிந்திக்கிறோம். சிந்திச்சு இதைதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு வந்து நமக்கு வந்து நிஷ்டை அல்லது சமாதி வந்து கூடுகின்றது. எனவே இந்த தாரணை என்பது ஞானத்துள் கேட்டல், தியானம் என்பது ஞானத்தில் சிந்தித்தல், பிரத்யாகாரம் என்பது ஞானத்தில் கேட்டல், தாரணை என்பது ஞானத்தில் சிந்தித்தல், தியானம் என்பது ஞானத்தில் தெரிதல், சமாதி என்பது ஞானத்தில் நிட்டை கூடல். அந்த மாதிரி இருக்கிறோம். ஏன்னா மனசு என்ன செய்யுது? மனசு வந்து ஐம்பொறி வழியாக போய்கின்றே இருக்கின்றது. அது போற மனசுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை நிறுத்துறதுக்கு ஒரு இடத்தை காமிக்கிறோம். அது நம்ம என்ன செய்யணும்? யோகத்துல வந்து அந்த ஆதாரங்களை வந்து நம்ம நிலைக்களமா தரணும். ஒவ்வொரு ஆதாரத்திலும் ஒரு தெய்வம் இருக்கின்றது. அது அப்படியே படிப்படியா உயர்த்தி கொண்டு போகின்றது. அதெல்லாம் என்ன? அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், மனாகதம், விசுத்தி ஆகிய என்கின்ற அந்த 6 ஆதாரங்களின் மீது அந்த மனத்தை வந்து செலுத்துவது. அதுதான் வந்து பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஆதாரங்கள் நிறுத்தோம். நம்ம மனசு என்ன பண்ணும்? மறுபடியும் அங்கிருந்து போக்குல அது போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அங்க இப்படி போன மனத்தை மீண்டும் புறத்தே பொறிவழி செல்லாது தடுத்து அந்த ஆதாரங்களே நிலைநிறுத்துதல். அதான் வந்து நிலைநிறுத்தல் என்னன்னு சொல்றோம். தாரணைனா தரித்தல் அல்லது நிலைநிறுத்தல். அந்த ஆதாரங்கள் மீது நிலைநிறுத்துவது வந்து தாரணை. அந்த மாதிரி நின்ற மனத்தால் என்ன செஞ்சோம்? அந்த ஆதார நிலைகளையும் அங்கு உள்ள தெய்வங்களையும் அதற்குண்டான அந்த மந்திரங்களையும் ஊன்றி நினைப்பது தியானம். தியானம் என்ன? தியானங்கப்ப தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் என்கின்ற அந்த 3 பொருள் இருக்கின்றது. அந்த திரிபுடி வந்து இருக்கின்றது. அந்த திரிபுடி என்னன்னா அது தன்னை மறந்து தான் தியானிக்கக்கூடிய அந்த சிவமாக மாறிவிடுவது. அதுதான் சமாதி. சமாதி என்ன பண்றோம்? நம்ம வந்து இந்த ஜீவனை வந்து சிவமா வந்து மாத்துறோம். தன்னை மறந்து அந்த ஆதாரத்தில் உள்ள அந்த தெய்வங்களுக்கும் அந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த சிவனையும் நினைத்து அந்த சிவமாகவே மாறி விடுவது. அதுதான் வந்து சமாதி என்று சொல்கின்றோம். எனவே அப்புறம் என்ன செய்யும்? நம்ம வந்து இது அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம வந்து என்ன செய்யலாம்? அந்த யம நியமத்தை வச்சாலும் வச்சுக்கலாம், வைக்காம விட்டாலும் விடலாம். அது நம்மளுடைய இச்சை கிடையாது. அது திருவுருமட இச்சை. இவன் வந்து டெய்லி வந்து பட்டை போட்டு விட நினைச்சாலும் நினைதான். இவன் வந்து பாஷாண்டியா தெரியட்டும், பரதேசியா தெரியட்டும் அப்படி பெருமாள் நினைச்சாலும் நினைச்சதுதான். பட்டத்தார் தெரிய விட்டாலும் சரிதான். இந்த ஞான சம்பந்தர் மாதிரி நம்மள வந்து ஒவ்வொரு கோயிலுக்கா போய் கூட அது பெருமாளுடைய இச்சை. நம்ம மூலமா என்ன செயல் கிடைக்குன்னு பெருமாள் நினைக்கிறாரோ அதுக்கு வந்து பெருமாள் வந்து நம்மளை வந்து பயன்படுத்துவார். எனவே அந்த கீழ்நிலையில் உள்ள யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் அது எல்லாம் வந்து நம்ம வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம விட்டு என்ன செய்யறோம்? தூங்குறப்ப கையில உள்ள பொருள் நடுவுற மாதிரி இந்த குழந்தைய கட்டி அடிச்சுக்கிட்டு ஒரு தாய் தூங்குவா. தூங்குறப்ப அந்த குழந்தை கூட நினைவுப்படும். அது போல நம்ம விட்டு தானாக நீங்கும், நாமாக விடமாட்டோம் என்று அந்த சொல்றோம். யோகம்ங்கிறப்ப என்ன சொல்றோம்னா யோகம் என்பது இணைத்தல். அதாவது ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு இணைவது என்ற கருத்தா பார்க்கிறோம். இது ஒண்ணுமே யோகம் தான். இந்த யமம் வந்து யம யோகம், நியமம் வந்து நியம யோகம், ஆசனம் வந்து ஆசன யோகம், பிராணாயாமம் வந்து பிராணாயாம யோகம். அதை 3ஆ பிரிப்பாங்க. பூரக யோகம், கும்பக யோகம், அது மாதிரி தேசக யோகம் அது மாதிரி சொல்லுவோம். அப்புறம் பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரம் வந்து ஒவ்வொரு ஆதாரத்தில் இருப்பது. அந்த 6 ஆதாரங்களில் மனதை நிலைபெற செய்வது. எனவே இதுதான் வந்து ஆதார யோகம் என்று சொல்லப்படுவது. இதுதான் ஆதாரத்தாலே நிராசை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெற, நிமலருக்கு இடம் என்று உந்தி பெற. என்ன சொல்றோம்? 6 ஆதாரங்களை போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 2 வருடம் வந்து பயிற்சி செய்யலாம் இருக்கும். 12 வருஷம் பயிற்சி செஞ்சோம்னா நமக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துல வந்து தியானம் வந்து கைகூடும். இதை தாண்டி இங்க சமாதி நிலைக்கு போனோம்னா அப்ப சிவபெருமான் என்ன செய்வார்? இங்கேருந்து நம்மளுக்கு தூக்கி அங்க வச்சுடுவார்.
அந்த திருவுடல் என்கிற கைகளினால் எடுத்து நம்ம வந்து இந்த சகசிராரத்தை வச்சு அதுக்கப்புறம் அவங்க மீதானம் என்று சொல்லக்கூடிய துவாத சார்ந்த பெருவெளி, ஜோம்னா 2, தசம்னா 10, அந்த 12 அங்கலத்துக்கு மேல் உள்ள அந்த துவாத சார்ந்த பெருவெளியில போனோம்னா அப்ப நமக்கு உடம்பு இருக்கிறதே தெரியாது. உடம்பு நம்ம தேடும், உடம்பு எங்க இருக்குன்னு நம்ம தெரியாத மாதிரி அந்த மாதிரி நம்ம ஆத்மா வந்து நம்ம வியாபகத்துக்கு போயிடும். வியாபகத்துக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யும், நம்ம உடம்பே ஒரு பொருட்டாக வந்து தெரியாது. அந்த ஆதார யோகம் போகணும். அதுக்கப்புறம் பிரம்மன் வந்து இங்க நிராதாரத்துக்கு போயிட்டு மீதானம் என்ற வாத சாந்தத்திற்கு கொண்டு போடுவார் என்ற அந்த முன்னுரையை சொல்லிவிட்டு இதுக்கு இன்னொரு கால கணக்குன்னு சொல்றாங்க. யோக நூல் வந்து பல யோக நூல்கள் இருக்கின்றன. அதுல வந்து ஒண்ணுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிராணாயாமம் வந்து 12 பிராணாயாமம் பண்ணுனா உன் மனசு வந்து நிலைக்கும். 12 பிராணாயாமம் வந்து ஒரு தாரணைன்னு சொல்றாங்க. இன்னொரு கணக்குன்னா 12 நொடிகள் மனசு வந்து ஒரு பொருள் மேல நிலைச்சுது அப்படின்னா அது வந்து ஒரு பிரத்யாகாரம். அது மாதிரி 12 பிரத்யாகாரம் சேர்ந்தா அது ஒரு தாரணை. அது மாதிரி 12 தாரணை சேர்ந்தா அது வந்து ஒரு தியானம். தொடர்ந்து சமாதியிலே தொடர்ந்து இருந்தா வந்து வந்து போயிடும். இவன் வந்து மறுபடியும் ஐயா கேட்கலங்க ஐயா, கேட்கல. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. ஐயா கேட்கலங்க ஐயா. நெட்டு போயிடுச்சு போட்டிருக்கு ஐயாவுக்கு. ஐயா வெளியில போயிட்டு ஒரு தடவை மறுபடியும் வாருங்களேன். ஐயா ஒரு தடவை வெளியில போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை வாங்க. உட்காருங்க. நாற்காலி எடுத்துட்டு வரேன். நம்ம என்ன பின்னாரா ரிமோட்டா அந்த அங்க இருக்கு பாருங்க. எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா? அம்மா தெரியலங்கம்மா. ஐயாவுக்கு நெட்டு ப்ராப்ளமா இருக்கா, வந்துட்டாரு. நம்ம தொடர்ச்சியா ஆரம்பிப்பாருங்கம்மா. ஆரம்பிக்கலாங்க ஐயா, நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். ஐயா மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா மைக் ஆன் பண்ணி பேசுங்கய்யா. மைக் ஆன் பண்ணுங்கய்யா, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சாருமதி அம்மா நீங்க சொல்லுங்க. சாருமதி அம்மா. அம்மா சொல்றேங்க ஐயா. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மொபைல் டேட்டால வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலங்கம்மா ஐயா. கரண்ட் போயிடுச்சா என்னன்னு தெரியல, வைஃபை இல்லையோ என்னமோ. ஐயா ஆரம்பிங்கய்யா.
இப்ப தெரியுதாமா? ஐயா கேக்கு கேக்குதுங்க. கேக்குதுங்கய்யா. வாங்க வாங்க. சிவாய நம. கேக்குதாங்களா? அப்ப நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது. சரி மெய்யன்பர்களே, இப்பொழுது நாம் இந்த தாரணை என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தாரணை என்பது மனதை தரிக்கச் செய்தல் அல்லது நிலைபெறச் செய்தல். அந்த 6 ஆதாரங்களில் நிலைபெறச் செய்தல் என்ற அந்த கருத்தை பார்த்தோம். அதுல 12 வினாடிகள் ஒரு பொருளை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தால், ஒரு பொருள் மேல் நிலைக்க செய்தால் அது பிரத்யாகாரம். ஒரு பிரத்யாகாரமாகும். அந்த 12 பிரத்யாகாரம் சேர்ந்தா ஒரு தாரணை வரும். அது மாதிரி 12 தாரணை சேர்ந்தா ஒரு தியானம், 12 தியானம் சேர்ந்தா அது ஒரு சமாதி என்ற கணக்கு சொல்றாங்க. எனவே அது அந்த சமாதி 12 நாள் நிலைச்சுங்க. அதுக்கு மேல உடம்பு நிலைக்காது. அவன் சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்து விடுவான். எனவே இவன் தனது திருவடியை சேர வேண்டும் என்று பெருமான் நினைத்தால் என்ன செய்வார்? தன் திருவடிக்குள் சேர்த்துக் கொள்வார். இந்த இவன் மூலமாக உலகத்து உயிர்கள் பயன்பெற வேண்டும் என்று பெருமான் நினைத்தால் அப்பொழுது இவனை சமாதியிலிருந்து மேலெழுப்பி கீழ்நிலைக்கு கொண்டு செல்வார். அவன் மூலம் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்வார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு இப்பொழுது முதல் பாடலுக்கு செல்லாம். கோணாமணத்தை குறி கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டோடே வெளியுறத்தான் நோக்கி காணா கண் கேளா செவி என்று இருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வலியதுவாமே. கோணா மனசு. மனசு என்ன பண்ணா அந்த பொறிகள் புலன்கள் மூலம் போனா அது கோணுகின்ற மனசு, வளைஞ்சு போன மனசு, ஒரு பக்கம் சாஞ்ச மனசு. எனவே அது இந்திரியத்தின் வயப்பட்டு அந்த கோணாத மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி, அது என்ன குறிப்பா நம்ம என்ன பண்ணோம்? இப்ப இந்த இதே ஸ்தானம் வரைக்கும் வந்துட்டோம். இதே ஸ்தானத்துக்கு மேல போனா அதுக்கு என்ன சொன்னோம்? இங்க விசுத்தி ஆங்கிக்கு போகணும். அதை விட்டு கீழே போகக்கூடாது. உலகத்தை நோக்கி போனா அது கீழ் நோக்கி போவது, சிவத்தை நோக்கி போனா அது மேல் நோக்கி போவது. எனவே இந்த கோணாத மனத்தை அதை நீங்க நிறுத்த வேண்டும். அதுக்கு ஒரு குறியை காமிக்க வேண்டும். அதை குறிப்பாக நிறுத்தி அது கீழ் நோக்கி செல்லாத வண்ணம், உலகியல் நோக்கி அது செல்லா வண்ணம் தடுத்து வீணா தண்டு உடை. வீணா தண்டு என்பது நம்முடைய முதுகு தண்டை குறிக்கும். அங்க 33 வர்டிபிரா என்ற முதுகு எலும்பால் ஆனது. அதற்கு உள்ளதான் நம்முடைய இந்த தண்டுவடம் என்று இருக்கின்றது. அந்த தண்டுவடத்துக்குள்ள நடுவுல ஒரு சின்னிய அந்த தாமரை நூல் போல ஒரு குழாய் இருக்கின்றது. அந்த குழாய் அதுதான் சுழுமுனை நாடி. அங்க வலப்பக்கம் இருப்பது வலநாடியாகிய அந்த சூரிய நாடி, இடப்பக்கம் இருப்பது அந்த சந்திர நாடி. எனவே என்ன செய்யணும்? அந்த வீணா தண்டுக்குள்ள நம்ம கவனம் முழுக்க எங்க இருக்கு? அந்த சுழுமுனை நாடியில் இருக்கு. அந்த சுழுமுனையில் தான் அந்த 6 ஆதாரங்களும் இருக்கின்றன. எனவே அந்த வீணா தண்டாகி அந்த முதுகு தண்டுக்குள்ளே நம்ம போறப்ப அங்க என்ன செய்யணும்? வெளியூர தான் நோக்கி நம்ம ஒவ்வொரு ஆதாரமா பாக்குறோம். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு மையம் இருக்கு இல்லையா? அந்த மையத்துக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த சிவன் தான் இருக்கு. அந்த சிவம் அங்க வெளியாக பரசிவ வெளியாக இருக்கின்றது. அந்த பரசிவ வெளியை பார்த்து அதுலேயே மனசை நம்ம லைக்க செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப கண்ணு விழிச்சிருக்கும், ஆனா அது எதையுமே பார்க்காது. அப்புறம் காது திறந்திருக்கும், காது எதையும் கேட்காது. மூக்கு எதையும் முகராது, நாக்கு எதையும் சுவைக்காது, தோல் எதையும் தொட்டு உணராது. அந்த ஐம்புலன்கள் அடைபட்டு போய்விடும். அப்போது காணாத கண் கேளா செவி என்று இருந்தால் அப்ப என்ன செய்யும்? உன்னுடைய வாழ்நாள் அழியாது. இவன் எத்தனை காலம் வேணாலும் அவனுடைய ஆயுளை நீட்டிக் கொள்ளலாம். அது மாதிரிதான் நம்முடைய திருமல பெருமான் அந்த 3000 வருடங்கள் தன்னுடைய ஆயுளை நீட்டிக் கொண்டார். ஏன்னா ஒரு பாடலுக்கு ஒரு ஆண்டு அப்படின்னா 3000 பாடலுக்கு 3000 ஆண்டு. அதுலயே ஒரு சிந்தனை போயிட்டே இருந்தது. நம்ம அந்த ஒரு பாட்டை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? இப்ப மனசு என்ன செய்யணும்? அதுலயே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்பயும் வடநாட்டுல சில பேர் கீதையை அந்த மாதிரி பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க.
கோணாத மனம் என்பது விஷயங்களில் சென்று பற்றி சிக்கிக்கொள்ளாத மனம். அது குறிக்கொண்டு கீழ்கட்டுவது என்பது நம்ம என்ன சொல்றோம், பிரத்யாகாரம் வந்துட்டோம். பிரத்யாகாரம் இது படிப்படியா மேல போயிட்டு எங்கிறோம் ஆக்யா சக்கரத்துல வரணும். இந்த ஆக்யா சக்கரம் இங்க பிரமரந்திரம், இது சகஸ்தாரம் இருக்கு. நம்ம இங்க ஆக்யே சகஸ்தாரம், இந்த நெற்றி பொட்டுக்கு நடுவிலையும் உச்சியிலையும் தான் கவனம் இருக்கணும். இந்த நெற்றிக்கு இடைவெளியும் உச்சியில தான் கவனம் வச்சுக்கணும். அங்க போன மனசை வந்து கீழே கொண்டு போக கூடாது. இது ரெண்டும் வந்து என்ன பண்ணுது, ஆன்மா சம்பந்தப்பட்டது, இது சிவம் சம்பந்தப்பட்டது. இதுக்கு கீழே போன நம்ம உலகியலுக்கு இறங்கி விடுவோம். எனவே வீணாத்தண்டு என்பது முதுகத்தண்டை வந்து குறிக்கும். பெருமான் வந்து என்ன செய்வார், வீணை வாசிப்பார் இல்லையா? வீணை வாசிக்கிறப்ப என்ன சொல்றாங்க, அந்த திருமாலுடைய அந்த முதுகு எலும்பை வீணா தண்டாக வச்சுக்கிட்டு அவர் தலையை வந்து அதை கபாலமா வச்சுக்கிட்டு வீணை வாசிப்பார், எம்மிறை நல்வினை வாசிக்குமே என்று அப்பர் பெருமான் வந்து சொல்வார். எனவே நடுவில் இருக்கிறது அந்த சுழுமுனை நாடி என்கின்ற மைய நாடி அல்லது நடுநாடி. என்ன செய்யணும், இடநாடி போனோம்னா கடந்த காலம் வரும், இடநாடி போனோம்னா கடந்த காலம், வலநாடி போனா நமக்கு எதிர்காலம் வரும். இனிமே கடந்த காலம் எதிர்காலம் இல்லாம மனசு நிகழ்காலத்திலே இருக்கணும். அப்படின்னா மனசு என்ன செய்யணும், அது வந்து அந்த வீணா தண்டு உள்ள நடுநாடியின் வாயிலாக அங்குள்ள பரவெளியாகிய அந்த சிதா ஆகாசம், சித்து கூட்டல் ஆகாசம், சிதாகாசம். சித்து என்பது அறிவகம், அந்த அறிவே ஆகிய அம்பலம், சிற்றம்பலம் என்ற சொல்லிய அந்த சிதாகாசத்திலே என்ன செய்வாங்க, அந்த கண் வந்து இப்படி மேல் நோக்கி நிக்கணும். அந்த மாதிரி இருந்தா அந்த கருவிகள் கர்ணங்கள் விழித்து இருக்கும். வெளியில இருந்து நிறைய வந்து ஓசைகள் கேட்கும், ஆனா காது வந்து கேட்காது. வெளியில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், கண்ணு வந்து அதை பார்க்காது. அது மாதிரி விழித்த கண் குருடாய் திரியக்கூடிய வீரர்களாக நம்ம வந்து மாறிவிடுவோம். கண்ணுனா அது சென்று போய் பற்றக்கூடியது, தூரத்துல வரல போய் பார்க்கறது. காதுக்கு என்ன, அது ஏதாவது பக்கத்துல வந்தாதான் நம்ம கேட்கும். அது மாதிரி சென்று பற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, வந்து பற்றக்கூடிய செவியாக இருந்தாலும் சரி, அவை வந்து நமக்கு காரியப்படாது, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் திருமல பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கோணுதல் என்பது புலன்வழி ஓடுதல். அந்த புலன்வழி ஓடிக்கொண்டிருந்த அந்த மனம் என்ன செய்கின்றது, அந்த மனத்திற்கு நாம் ஒரு ஒரு குறிக்கோளை கொடுத்து விடுகின்றோம். எனவே இந்த பிரத்யாகாரத்தில் வந்து அதற்கு ஒரு குறிக்கோளை கொடுத்தோம். அந்த வழியில் வந்து மீண்டும் வந்து புலன்வழி ஓடாமல் அதை குறிக்கொண்டு நாம் தடுக்கின்றோம். அந்த மாதிரி தடுக்கும் போது என்ன ஆகும், அந்த சுழுமுனை வழியாக அந்த கனல் அது அல்லது பிராணவாயு வந்து அது பாயும். அது படிப்படியாக மேலேறி செல்லும். மேலேறி சென்று இந்த ஆக்யா சக்கரத்தை அடையும். அந்த மாதிரி ஆக்யா சக்கரத்தை அடைக்கிறப்ப அப்போது என்ன செய்யும், அந்த ஐம்பொறிகள் வந்து செயல் அற்றிருக்கும். சிவபெருமான் வந்து காமனை எரித்தது என்பது இந்த நெற்றிக்கண் என்கின்ற இந்த ஆக்யா சக்கரத்தின் மூலம்தான். அது காமம் என்பது ஆசையை குறிக்கும். அந்த ஆசையை எரிக்கிற என்ன செய்யணும், நம்ம இங்க ஆக்யா சக்கரத்துக்கு போட்டோம்னா நம்முடைய ஆசையை அறுபட்டு விடும். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. இதுல உலக பொருளை இவ்வளவு ஆசை வச்சமே, அதனால நமக்கு என்ன பயன் கிடைச்சது, நிம்மதி இல்லாம அலைஞ்ச பொழப்பு தான் நமக்கு மிச்சம். இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும், அந்த சிவன் பாதத்துல நம்ம மனசை நிறுத்துவோம். அந்த மாதிரி அந்த நிலைக்கு மனசு வந்து போயிடும். அப்ப என்ன செய்யும், நமக்கு மறுபிறப்பு வந்து கிடைக்காது. இதுதான் வந்து வாழ்நாள் வலி அடைக்கக்கூடிய கல், வாழ்நாள் வலி அடைக்கும் கல் என்று நம்முடைய வள்ளுவ பெருமான் வந்து சொல்வார். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் என்று சொல்வார்கள். அடுத்த இரண்டாவது திருப்பாடல். மலையார் சிரத்திடை வானீர் அருவி நிலையார பாயும் நெடுநாடியோடு போய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே. இங்க வந்து திருமல பெருமான் வந்து தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்கின்றார். நான் என்ன செய்றேன், அந்த ஜோதியை நான் பார்த்தேன், அந்த பரஞ்சோதியாகிய சிவபெருமானை பார்த்தேன், ஆன்ம ஜோதியை வந்து நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி தாரணை செய்தால் நமக்கு வந்து அந்த ஆன்ம ஜோதியும் பரஞ்சோதியாக சிவமும் வந்து வெளிப்படும். ஏன்னா ஆன்ம ஜோதிக்குள் தான் சிவஜோதி இருக்கின்றது. மலையார் சிரத்திடம், மலை என்பது இந்த மேருமலை வந்து குறிக்கும். இந்த உடம்புல மேருமலைங்கிறது இந்த தலை உச்சியை வந்து குறிக்கும். அந்த மலையார் சிரத்திடை வானீர் அருவி, அங்கிருந்து அந்த இமயமலையிலிருந்து தான்
அந்த கங்கை வருகின்றது. அது மாதிரி அது வருகின்ற அது வந்து பூமியில் உள்ள அந்த கங்கை. இது என்ன செய்யுது? இது வந்து தேவ கங்கை அல்லது ஆகாய கங்கை. அது எப்போதும் பாய்ந்து கொண்டே அருவி போல பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. அது நிலையார பாயும் நெடுநாடி உடி போய். அங்க என்ன செய்கின்றது? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த குழந்தை பிறக்கிறப்ப அந்த உச்சிக்குழி வந்து 2 வயசு வரைக்கும் திறந்திருக்கும். அப்போது என்ன செய்கின்றார்? அந்த சிவனுடைய அந்த ஒளி வந்து இங்க பட்டவுடனே அது ஒரு ஸ்படிகத்துல பட்டவுடனே 7 நிறமா மாற மாதிரி விப்ஜிஆர் என்று போனோம். இந்த இடத்துல வயலட் இருக்கும், மூணாவது வந்து ரெட் இருக்கும், நடுவுல வந்து மற்ற நிறங்கள் வந்து இங்க இண்டிகோ, இங்க வந்து ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படிங்கிற அந்த 7 நிறம் வரும். அது போல இந்த தேவகங்கை என்ன செய்யும்? இந்த ஆகாய கங்கை வந்து இந்த சுழுமுனை நாடின் வழியாக சென்று என்ன செய்யும்? அது பரநாத ஒளி சிலையார் பொதுவில் திருநடமாடும். பெருமான் வந்து எங்க வந்து நடனமாடுறான்? நடனமாடும் போது என்ன செய்யும்? அந்த ஒளி கேட்கும். அந்த சிலம்போசை வந்து கேட்கிறார் இல்லையா? சேரமான் பெருமாள் கேட்கிறார் இல்லையா? ஏன்னா பெருமான் அந்த நடனமாடக்கூடிய ஒளி கிடைக்கும், நமக்கும் அந்த ஒளி வந்து கேட்கும். அதையார் சிலையார் பொதுவில் எங்களுக்கு பெருமான் நடப்படக்கூடிய அந்த சிற்சபையில் அந்த பரநாத ஒளி வந்து கேட்கும். அந்த கேட்கிறப்ப என்ன செய்யும்? அந்த ஒளி வழியா நான் போனேன், அந்த சிலம்பின் ஓசை வழியா போனோம்னா பெருமானுடைய திருவடி வந்து எனக்கு தெரியுது. அப்ப அவன் எப்படி நடனமாடுகின்றான்? அவன் திருநடமாடும் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே. பெருமானுடைய சொரூபம் வந்து அந்த ஒளி, பேரொளி. அப்பேற்பட்ட அந்த சத்து சித்த ஆனந்த சச்சிதானந்த இந்த ஜோதியை நான் தரிசித்தேன் என்று சொல்லுகின்றார்கள். இந்த தலையை மேருமலை என்பது அது இந்த சித்தர் மரபு, யோக மரபு. அப்ப என்ன செய்யணும்? இந்த சகஸ்திராடத்துல வந்து அங்க 1000 இதழ் தாமரை, சகஸ்திரம்னாலே 1000, அங்க சகஸ்திரதளம் என்பது 1000 இதழ்களை உடைய அந்த பதுமத்தை, தாமரை வந்து குறிக்கும். அங்கிருந்து என்ன செய்யும்? அங்க அமுத நீர் வந்து பெருகும். அந்த அமுத நீர் என்ன செய்யும்? அது உச்சந்தில இருந்து உடம்பு முழுக்க அப்படியே வந்து பரவும். காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய என்று மாணிக்கவாசக பெருமான் வந்து அந்த அனுபவத்தை வந்து சொல்றாருங்க. நம்ம வந்து இங்கேயும் தியானம் பண்றப்ப என்ன செய்யும்? இந்த அமுதம் ஊறி உடம்பு முழுக்க ஒவ்வொரு நாடியிலையும் வரும். அந்த என்பின் தொலை உருக்கிங்கிற நம்ம எலும்பு தொலை இருக்கு இல்லையா? எலும்பு முழு நிறைஞ்சு என்ன செய்யும்? அந்த எலும்பு தொலை வழியா வருதான், வந்தா தோல் வருது, அந்த ரோமத்துவாரங்கள் வழியாகவும் அந்த மாதிரி அது வெளிப்படுகின்றது என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் வந்து பல பதிகங்கள் வந்து பாடியிருப்பார். அப்போது உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த தசநாதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 10 நாதங்கள் கேட்கும். அது என்னத்துக்கு அறிகுறின்னா, நீ சரியான ரூட்ல போயிட்டு இருக்க. இந்த தசநாதம்ங்கிற அந்த வீணாநாதம், சங்குநாதம், பிரணவநாதம், அந்த மாதிரி பல ஒலிகள் இருக்கும். அது பிற்பாடு வந்து நம்முடைய திருமல பெருமான் வந்து சொல்லி வருகின்றார்கள். எனவே மலையார் திறத்திடை இந்த மேருமலையின் உச்சி நின்று வானீர் பெருகி அந்த வான்கங்கையாகிய அந்த ஆகாய கங்கை அது பெருகி என்ன செய்யும்? அது எப்பொழுதும் வீழ்ந்து தலை உச்சியில வந்து நம்ம சத்தினிய பாதம்னு சொல்ல இல்லையா? அந்த சத்தினிய பாதம் நடக்கிறது இதுதான். அந்த அறிவு போல அது கொட்டிக்கொண்டே இருக்கும். அது கொட்டிக்கொண்டே இருக்கும்போது சிலை என்கிறதுனா இந்த ரெண்டையும் வந்து சிலைன்னு சொல்றாங்க. இந்த சிலைக்கு நடுவில் தான் பெருமாள் இருக்கிறாரு. அந்த சிலை என்பது அந்த வில் போல் வளைந்த புருவத்தை குறிக்கும். அந்த சிலையார் நடுவிடைங்கிறப்ப அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் அந்த ஆக்ஞா சக்கரத்தில் தான் பெருமாளுடைய நடனம் ஆடக்கூடிய அந்த தரிசனம் முதல்ல நமக்கு வந்து கிடைக்கும். அப்பொழுது அந்த சிற்றம்பலத்தில் வில் வடிவாய் அமைந்த அந்த சிற்றம்பலத்தில் சிலை என்பது வில்லையும் குறிக்கும். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல். அப்புறம் மலையே சிலையாக வளைத்தான்னு பார்க்குறோம் இல்லையா? சிலை என்பது அந்த வில்லை குறிக்கும். அந்த வில் வடிவாய் அமைந்த அந்த சிற்றம்பலத்தில் ஒளி வடிவாகிய அந்த சிவன் அவன் எல்லையில் இன்பத்தை தரக்கூடிய அந்த ஆனந்த திருக்கூத்தினை எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருப்பான். அப்ப நான் என்ன செஞ்சேன்? நான் மூலாதாரத்துல ஆன்மாவை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் படிப்படியா அந்த சுழுமணி நாடு வழியா போயிட்டு எங்க போனேன்? இங்க ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்தேன். அங்க பெருமான் வந்து ஆடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அது போல என்ன செய்யணும்? நீங்களும் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நமக்கு வந்து பெருமானுக்கும் சரி நமக்கும் சரி, பெருமானுக்கு வந்து வலக்கண் சூரியன், இடக்கண் வந்து சந்திரன், இந்த நெற்றிக்கண் வந்து அக்னி. அதுபோல நமக்கு வந்து வலநாடி வந்து சூரிய நாடி, இடநாடி வந்து சந்திர நாடி. ஒரு பக்கம் சந்திரன் இருக்கு, இந்த பக்கம் சூரியன் இருக்கு. அத மேருமலையை சுற்றி ஒரு பக்கம் சந்திரனும்
ஒரு பக்கம் சூரியனும் இருக்கின்றது. அதனால இந்த மேருமலை வந்து இடநாடி பிங்கள நாடி என்ற சந்திர சூரியர்களால் சூழப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்று சித்தர்கள் என்ன சொல்றாங்க, அந்த வாணிங்கிறது அதை விந்து ஜெயம் சொல்றாங்க. நம்முடைய ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த விந்து என்ன செய்யுது, அந்த விந்து தான் அமுதமாக மாறுகின்றது. அதை வெண்பால் அல்லது சுக்கிலம், சுக்கிலன் வந்து வெள்ளியதான் பாம்பு, அதை சுக்கிலம் என்று அந்த மாதிரி வந்து சுருப்பார்கள். அந்த பெண்களுக்கு உள்ளது அது வந்து செம்பால், அது வந்து சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும். அது சிவப்பு நிறமாக இருப்பதால் அந்த சுரோனிடம் வந்து சிவப்பாக இருக்கும் என்ற கருத்தை வந்து சில சித்தர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அதனால என்ன செய்யணும், நம்ம வந்து இடநாடி வழியாகவும் போகக்கூடாது, போனா கடந்த காலத்துக்கு போயிடுவோம். வடநாடி போலையும் போகக்கூடாது, போனா நம்ம எதிர்காலத்துக்கு போயிடுவோம். நம்ம என்ன செய்யணும், மனசு நிகழ்காலத்தில் இருக்கணும்னா அந்த நடுநாடியாகிய அந்த சுழுமுனை வழியா தான் அது ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கணும். இதுவே அந்த மாதிரி ஏறி இறங்க செய்தால் அது என்ன செய்யும், உடலுக்கு வந்து வலுவூட்டும், நரை திரை மூப்பு பிணிகள் வந்து வாராமல் காக்கக்கூடிய அந்த அமுதமாக இருக்கும். அவன் வந்து அமுதத்தை தாரணை செய்வான், அமுத தாரணை செய்வான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த 3வது பாட்டு. மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏல எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் ஆணையிட்டு கூறுவா, ஆணை நமதேன்னு சொல்லுவாரு. அது போல அங்க திருமூல பெருமானும் ஆணையிட்டு சொல்லியிருக்கின்றார். மேலை நிலத்தினால், இந்த ஒவ்வொரு ஆதாரமும் ஒரு நிலமாக சொல்லப்படுகின்றது. அது மாதிரி இதுவரைக்கும் வந்து என்ன செய்யறோம், நம்ம ஆதாரம் பார்த்தோம். இதுக்கு மேல பண்ணோம்னா அது துவாதசாந்த பெருவழி. இந்த சகசிரத்துக்கு மேல இருக்கிறது அந்த மேலை நிலமாகிய அந்த துவாதசாந்த பெருவழி. அங்க யார் இருக்கா, அங்க எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. அவள் வந்து வேதக பெண் பிள்ளை. அவள் வேதகம் என்பது அந்த ஞானத்தை குறிக்கும். அந்த ஞான வடிவான அந்த சிற்சக்தி, அந்த அருள் சக்தி வந்து அங்க இருக்கின்றது. அவ என்ன பண்றா அப்படின்னா, மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை, இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த இறைவனை பொருந்த எழுகின்ற மூர்த்தியை அவரை எழுந்தள்வித்து ஏழை எழுப்பி, அது தூங்கிட்டு இருக்கு, சிவன் வந்து சவமா கிடக்கு, அதை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க இந்த சிற்சக்தி கூட கூட செய்ய அல்லது புணரச் செய்தால் அப்ப என்ன செய்யணும், அவன் பாலனும் ஆவான். அப்ப எப்படின்னா அந்த யோகி வந்து எப்பொழுதும் 16 நிறைந்த பாலகனாக இருப்பான். இது பரானந்தி ஆணையை, இது நான் சிவன் மேல் ஆணையிட்டு சொல்லுகின்றேன் என்ற உருவகமாக இந்த பாடலை 3வது பாடலை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பெண்ணும் ஆணும் வந்து சந்திக்கின்றோம். இப்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா, பாக்குறப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப திருக்கோயார் வந்து அம்மா வந்து ரொம்ப அற்புதமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அற்புதமா சொல்றப்ப அங்க என்ன செய்கிறார்கள், அங்க தலைவன் என்பது இந்த ஆன்மாவை குறிக்கும், தலைவி என்பது வந்து குறிக்கணும். இப்ப மாறி மாறி பார்க்கணும். வழக்கமா தலைவன்னா சிவன், தலைவினா வந்து சக்தின்னு பார்ப்போம் தலைவன். ஆனா இந்த இடத்துல நம்ம மாத்தி திருக்கோயில இருந்து அந்த மாதிரி மாத்தி பார்க்கிறோம். அது போல இந்த பெண் வந்து பராகாய வெளியில் வந்து இருக்கின்றது. இந்த ஆண் எங்க இருக்கின்றான், அவன் மூலாதாரமாகிய அந்த அடிநிலையில் வந்து இருக்கின்றார்கள். அந்த இருவரையும் சந்திக்க செய்தால் அந்த மாதிரி 2 பேரும் சிவமும் சக்தியும் இணையும் போது என்ன செய்கின்றான், அவன் என்றும் வந்து இளமையாக இருப்பான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். வேதகம் என்பது ஞானத்தை வந்து குறிக்கும். இந்த வேதம் வித்துங்கிற வார்த்தையில வந்தது, அது வித்தை, அது வேதகம் அந்த ஞானத்தை வந்து குறிக்கும். இந்த அபரஞான நூலாகிய அந்த வேதத்தின் மூலமாக நமக்கு பரஞானம் கிடைக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பார்க்கின்றோம். இந்த விளக்கம் வந்து என்ன செய்கிறார்கள், இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சாதான் அங்க வந்து குழந்தை வந்து உருவாகும். எனவே அந்த கருவை ஏற்கக்கூடியவள் வந்து அந்த பெண். அந்த கருவை ஏற்று அது குழந்தையாக மாற்றக்கூடிய அந்த தன்மை படைத்த அந்த பெண் எங்க இருக்கின்றார்னா, இந்த மேல் மாடத்தில் இவன் தன்னுடைய தலைவன் எப்போது வருவான்
வருவான் என்று அந்த காத்து கொண்டு எதிர்நோக்கி இருக்கின்றாள். ஆனா அவனுடன் சேர வேண்டிய அந்த ஆடவனாகிய அந்த ஆன்மா என்ன செஞ்சுக்குது, அது மூலாதாரத்தில் அடித்தளத்தில் அவன் உறங்கிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அஞ்ஞானமாகிய உறக்கத்தில் அவன் இருந்து கொண்டே இருக்கின்றான். அப்ப என்ன செய்யணும், அந்த அஞ்ஞானத்தை நீக்கி அவனை விழிக்க செய்ய வேண்டும், அவனை எழுப்ப வேண்டும். ஏன்னா அவனை நன்றாக விழித்தெழச் செய்து இவனுடன் சந்திக்க, அது போல அந்த ஆண் இந்த சக்தியோடு சந்திக்க கூட பண்ணினால் அவன் நல்ல பாலகன் பிறப்பான். நம்முடைய ஞான பிள்ளையாகிய நம்முடைய முருகப்பெருமான் பிறந்தது போல, நம்முடைய ஞானசம்பந்தர் பிறந்தது போல நல்ல பாலகன் பிறப்பான். இதற்கு நான் என்ன செய்கின்றேன், என் குருவாகிய அந்த பரானந்தி மேல நான் ஆணையிட்டு சொல்கின்றேன் என்று இந்த பாட்டுல சொல்கின்றார்கள். வேதகம் நம்ம ரசாயனத்தை வேதியியல்னு சொல்றோம். அப்ப என்ன செய்யுது, உடம்புல ஒரு ரசவாதம் நடக்கின்றது. என்ன ரசவாதம் நடக்கின்றது, நம்ம இது வரைக்கும் என்ன செய்யறோம், பாச ஞானம்னா இந்த பாச கருவிகள், இந்த ஐம்பொறிகள் மூலமாக தான் உலகத்தை பார்க்கிறோம். அது மூலம் நமக்கு பசு ஞானம், அந்த ஆன்ம ஞானம் கிடைக்கின்றது. அந்த ஆன்ம வேகத்தை பார்த்து நானே கடவுள்னு இருக்கும், அது பசு ஞானம். இதே பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் நம்ம என்ன செய்யறோம், அதை பதிஞானமாக மாற்றுவது, அதுதான் ரசவாதம். எனவே அப்ப என்ன செய்யற, அப்போது துறந்த சக்தி அருள் சக்தியாக மாறுகின்றது. எனவே இந்த சக்தியின் செயல் என்ன, சக்தியின் செயல் அந்த உயிரின் உணர்வை பக்குவப்படுத்துவது. அப்பதான் இருவினை ஒப்பு நமக்கு ஆணவ மலம் அற்று போகும், இருவினை ஒப்பு வரும். அப்போது நமக்கு சத்தினிபாதம் கிடைக்கும். மலபரிபாகம் இருவினை ஒப்பு, அந்த சத்தினிபாதம் கிடைக்கும். அந்த சத்தினிபாதத்தை செய்வது நம்முடைய அம்மா தான். அதனால அவளை வேதக பெண் பிள்ளை என்று உருவகப்படுத்தினார். எனவே அவனை இந்த ஆன்மா தூங்கிட்டு இருக்கு, ஆனா ஆன்மா அறிவு பொருள், அதை எழுப்பினால் அது எழுந்துச்சிடும். எனவே எழுப்பினால் எழத்தக்க அந்த ஆன்மாவை அல்லது உறங்கி கிடக்கின்ற அந்த குண்டலி சக்தியை, இந்த குண்டலி சக்தி அதை ஒரு பாம்பாக உருவப்படுத்துகின்றோம். அது மூணு சுத்திக்கிட்டு என்ன செய்யும், தன்னுடைய வாளை தானே கடித்து கொண்டு அந்த மூலாதாரமாக குகையில அது தூங்கி கொண்டே இருக்கும். அதை நம்ம என்ன செய்யறோம், அந்த குண்டலி சக்தியை நம்ம எழுப்புகின்றோம். மூலாதாரத்து மூன்றல் கனலை காலால் எடுப்பும் கருத்தறிவித்து, கால் என்பது அந்த காற்றை குறிக்கும், இங்க பிராணாயாமத்தை குறிக்கும். அதை நம்ம எழுப்புறோம். அந்த மாதிரி எழுப்பணும்னு அது என்ன செய்த, அதற்கு மேல் உள்ள சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி என்பது இந்த ஆக்ஞை வரைக்கும் வரும். அங்க ஆக்ஞைக்கு வரும்போது இந்த ஆன்மா தன்னை உணரும், தான் ஒளி வடிவமாக இருப்பதே இருக்கும். நான் உடம்பு கிடையாது, இந்த பொறிகள் புலன்கள் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் இந்த தத்துவங்கள் எதுவுமே நான் கிடையாது, தத்துவங்கள் எல்லாமே ஜடப்பொருள், நான் அறிவு பொருள், நான் ஒளி பொருள் என்று தன்னை உணரும். அப்போ அது பசுஞானம் கிடைக்கும். இந்த பசுஞானம் தாண்டி பெருமான் இங்க நமக்கு பதிஞானத்தை கொடுப்பான். அப்ப கொடுக்கும்போது அந்த துறவ சக்தி என்ன செய்யும், அது அருள் சக்தியாக மாறும். அருள் சக்தியாக மாறி அது வரைக்கும் யான் எனது என்ற அந்த இரண்டு பற்று இருக்கின்றதா, யான் என்னும் அகப்பற்று, எனது என்னும் புறப்பற்று, அந்த இரண்டு பற்றையும் நீங்கிட்டு என்ன செய்வோம், பச்சை குழந்தை மாதிரி ஆயிடுவான். இந்த பச்சை குழந்தைக்கு யானை எனது எதுவுமே கிடையாது. இந்த புறக்கல் குழந்தை எப்படி தெய்வீகமா இருக்கோ இது போல பாலனாக மாறி விடுவான் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த பாட்டுல இந்த ஆங்கையில் செய்யக்கூடிய தாரணையின் சிறப்பை சொல்லியிருக்கின்றார். அடுத்த 4வது திருப்பாட்டு. கடை வாசலை கட்டி காலை எழுப்பி இடை வாசல் நோக்கி இனிதுல் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு குடையாமல் ஊழி இருக்கலுமாமே. கடை வாசலை கட்டி, ஏன்னா கடை வாசலுங்கிறது கீழே உள்ளது, கடைசியா உள்ளது, அது மூலாதாரம். அந்த மூலாதாரம் தான் கடை வாசல். இது மேல் வாசல்னு பார்த்தோம், இது கடை வாசல்னு பார்க்கிறோம். எனவே இந்த மூலாதாரத்தை அதை என்ன பண்ணணும், கட்ட வேண்டும், அதை அடைக்க வேண்டும். அதுதான் மூலபந்தம், அது அஸ்வினி முத்திரைன்னு சொன்னோம். இந்த மூலாதாரத்தை அதை கட்ட வேண்டும், அடைக்க வேண்டும். காலை எழுப்பி,
அந்த காலாகிய காற்று, காற்று என்பது இங்க பிராணவாயுவை குறிக்கும். அந்த பிராணவாயுவை எழுப்பி இடைவாசல் நோக்கி, இடைவாசல்னா என்ன, வலப்பக்கம் வந்து ஒரு வாசல் இருக்கு, அது வளநாடி அல்லது சூரிய நாடி. இடப்பக்கம் வந்து ஒரு வாசல் இருக்குது, அது இடநாடி அல்லது சந்திர நாடி. அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது இடைவாசல் அல்லது நடுவாசலாகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நடுவழியாகிய அந்த சுழுமுனையை நோக்கி அதை வந்து தாரணை செய்து அந்த மாதிரி இருந்தா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மடைவாயில் கொக்கு போல் வந்தித்து இருப்பார்க்கு, இது இந்த நீர் ஓடுகின்ற அந்த மடை வாசலில் ஒரு கொக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கும். அது எப்படி, கொக்க கும்பும் பருவத்துன்னு சொல்லுவாங்க. எனவே அது ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்று சொல்லுவாங்க. அது மாதிரி உருமீன் வலை, ஒரு ஓடுற மீன் எல்லாம் ஓடட்டும், நமக்கு வேண்டிய மீன் வரட்டும் அப்படின்னு அது வாடி இருப்பது போல அந்த பொறி புலன்களை மடக்கி இருப்பார்க்கு என்ன செய்யணும், ஊழி இருக்கலாமாமே. ஊழி காலம் வரைக்கும் அவங்க வந்து உயிரோடு இருக்கலாம், உடல் அழியாமல் இருக்கலாம் என்று காய சித்தி செய்யக்கூடிய அந்த வந்து ஊழி காலம் வரை நம்ம அழியாமல் இருக்கலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் நம்முடைய பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். கடை வாசலை கட்டி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பிராணாயம் பண்ணோம், பூரகம் பண்ணோம், கும்பகம் பண்ணோம், ரேசகம் பண்ணோம். உள்ளே உள்சுவாசம் வந்து பூரகம், நிறுத்துவது வந்து கும்பகம், வெளிவிடுவது அது வந்து ரேசகம். அப்ப பூரக ரேசகம் செய்து அந்த கும்பிக்கப்பட்ட வாய் என்ன செய்யணும், அது ஒண்ணு கீழ் வழியா அபான வாயுவா போகும், இல்ல மேல் வழியா அது பிராணவாயா போகணும். மேல போன ஒன்று தப்பு கிடையாது, கீழே போகக்கூடாது. எனவே அது கீழ் போகாதவாறு அந்த எருவாய் ஆகிய அந்த மூலத்துவாரத்தை அடைத்து, அப்ப என்ன செய்யும், வாயு வந்து அந்த மூலத்துல போய் தங்கிடும். அந்த நின்ற வாயுவை நம்ம என்ன செய்யணும், அதை படிப்படியாக மேல் எழுப்பணும். மூலாதாரத்து மூன்றல்களை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து, அந்த வாயு வந்து பண்ண மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களில் நீங்கள் படிப்படியாக அந்த இடை ஆதாரங்களில் நீங்கள் மனத்தை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 2 வருஷம்னு சொன்னேன். அது மாதிரி அந்த இடை ஆதாரங்கள் ஒன்றும் மனத்தை நன்றாக பொருத்த வைத்து எப்படி நிற்கணும், அந்த நீர்மடையில் வந்து கொக்கு நிற்கும். அந்த கொக்கு நிற்பது போல அந்த நமக்கு வேண்டுகின்ற அந்த மீன் வரையில் அதை குறிக்கொண்டு நிற்கின்ற அந்த கொக்கு போல நீங்கள் இருந்தால் அப்ப என்ன செய்யும், அங்க கருதப்படுகின்ற தியானப்படுகின்ற அந்த கடவுளால் உங்களுக்கு அந்த ஆதார யோகம் சித்திக்கும். இப்போ மூலாவதுல அப்படின்னா கணபதி உங்களுக்கு அருள் கொடுப்பார், சுவாதிஷ்டத்துல பண்ணா பிரம்மதேவன் வந்து அருள் கொடுப்பார், நம்முடைய மணிப்புரத்துல பண்ணா அங்கு விஷ்ணு ஆகிய திருமால் வந்து அருள் கொடுப்பார், இங்க நமக்கு அநாகத்துக்கு வந்த ருத்ரன் உங்களுக்கு அருள் கொடுப்பார், இங்க வந்து உங்களுக்கு மகேஸ்வரன் வந்து அருள் விசித்தி சக்கரத்தை மகேஸ்வரன் கொடுப்பார். இங்க ஆக்யா சக்கரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு சதாசிவன் வந்து தன்னுடைய மனோன்மணி சக்தியால் அருள் கொடுப்பார். அந்த மாதிரி ஆதார யோகம் கைவரும் அளவு அவர்கள் வழிபட வேண்டும். அந்த வழிபட்டால் நீங்கள் எப்படி இருக்கலாம், நீங்கள் வந்து கடைசி வரை இரவாமல் இருக்கக்கூடும். நிறைய பேர் சிரஞ்சீவியா சப்த சிரஞ்சீவிகள்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்கள் சிரஞ்சீவியாக வந்து வாழலாம் என்று சொல்கின்றார்கள். அதுபோல காகபுஜண்டர் என்ற அந்த ரிஷியம் வந்து இன்னமும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். பல ஊழிக்காரங்களை பார்த்தும் அவர் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுவாங்க. நம்ம நல்லூர் பெருமணம் என்ற அந்த ஊருக்கு போனோம்னா நம்ம காகபுஜண்டருக்கு அங்க ஒரு கோயிலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து 5வது திருப்பாடல். கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலது கட்டில் கலந்த உயிருடல் காலமும் நிற்குமே. கலந்த உயிருடன் காலம் அறியில், உயிரோடு தான் எல்லாமே கலந்துருக்கு. இந்த உடம்பும் சரி, மனசும் சரி, இந்த தத்துவங்களும் சரி, எல்லாமே உடம்போட கலந்துருக்கு. அதுல முக்கியமா வந்து அந்த காலாகிய அந்த பிராணவாயும் தான் முக்கியமா கலந்துருக்கு. பிராணவாயுவே ஆன்மா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம சிவஞான போதத்துல வந்து பாக்குறோம் இல்லைங்களா. எனவே அந்த 3 இருக்குங்க இல்லையா, இங்க இருக்கிறப்ப நமக்கு வந்து 35 கருவிகள் இருக்கும், இங்க போறப்ப நமக்கு 25 கருவிகள் இருக்கும். அதாவது நானூறு நிலையில 35 கருவிகள், கனவு நிலையில 25 கருவிகள். அப்ப வந்து என்ன செய்ய, அந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் விடுபட்டு பாக்கி 25 இருக்கும். நம்ம தூக்கத்துக்கு போறோம், அநாகதத்துக்கு போறோம், தூக்கம் வந்துடும்.
அங்க வந்து 3 தான். அது என்ன? ஆன்மா, சித்தம், பிராணவாயு. அந்த பிராணவாயு தான் கலந்திருக்கின்றது. அப்ப என்ன செய்யறோம்? இங்கேருந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்? அந்த பேருறக்கம்னு போறோம். பேருறக்கம்னா நம்ம அடிபட்டு மூர்ச்சையே போறோம். அப்போ வந்து சித்தம் கூட என்ன பண்ணுது? நலிவிடுது. அங்க வந்து பிராணனும் அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்குது. இந்த ஆன்மாவோடு அந்த பிராணன் வந்து கலந்துகிட்டே இருக்கின்றது. அதை தாண்டி போனா என்ன இது? அது உயிர்ப்படங்கள்ல தான் இந்த பிராணவாயு நீங்கி ஆன்மா மட்டும் தனியா நிற்கும். எனவே கலந்த உயிருடன் இந்த உயிரோடு கலந்து இருக்கின்ற அந்த பிராணவாயுவை நீங்கள் அறிந்தால், கால் கூட்டல் அம், இந்த அம் என்பது சாரியை, கால் என்பது காற்றை குறிக்கும், இங்க பிராணவாயை குறிக்கும். அதை கலந்தலையாது காலின் நெருக்கம். அப்ப என்ன செய்யணும்? மனம் வந்து அந்த பொறி வழியாக புலன்களை போய் பற்றுவது. இந்த பொறி வந்து புலன்கள் வந்து வெளி உலகத்துல இருக்கு, பொறிகள் வந்து நம்மகிட்ட இருக்கு. இந்த பொறிப்பை என்ன செய்யுது? அந்த புலன்களை வந்து பற்றுகின்றது. மனம் பொறி வாயிலாக புலன்களை பற்றி அங்கும் இங்கும் அலையாமல் நீங்க என்ன செய்யணும்? அது காலின் நெருக்கம். அதுக்கு என்ன செய்யணும்? காலாகிய அந்த பிராணவாயு வந்து நீங்க வந்து நெருக்க வேண்டும். நெருக்க கும்பகத்துல வந்து நம்ம அதான் பண்ணோம். கும்பகத்துல வந்து மூச்சு வந்து அடக்கிறப்ப மூச்சு அப்படியே நெருக்கிட்டு இருக்கு. இது நம்ம 3 பந்தம் சொன்னேன். மூலபந்தம், ஒட்டியானா பந்தம், நவுலி பந்தம்னுட்டு. அந்த பந்தத்துல மூலமா செஞ்சோம்னா காற்று வந்து இன்னும் வந்து நெருக்கப்படும். அந்த மாதிரி அது நெருக்கப்பட்ட அந்த காற்று என்ன செய்யும்? கலந்த உயிரது காலடி கட்டி. அப்போது அந்த பிராணவாயுவில் கும்பகத்தால் அந்த ஜோதியோடு இந்த ஆன்மா வந்து கலக்கும். அந்த மாதிரி கலந்த அந்த வாயுவை நம்ம என்ன செய்யணும்? சிவத்தோடு கலந்தால் இந்த உயிர் என்ன செய்யும்? அது கால தத்துவமும் அந்த உயிருக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அப்ப காலத்தையே நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இந்த பெருமான் வந்து காலனை காலால் உதைத்தார்னு பாக்குறோம் இல்லையா? அந்த கால் என்பது இங்க அந்த பிராணவாயுவை குறிக்கும். நீங்க பிராணவாயு கட்டினீங்கன்னா நீங்க காலத்தையே கட்டலாம். இந்த மூச்சு ஓடுறப்போது, மூச்சு ஓடினாதான் உங்க மனசு ஓடும், காலம் தெரியும். மூச்சு நின்று போச்சுன்னா காலமே வந்து உங்களுக்கு நின்றுப்படும். டைம் அண்ட் ஸ்பேஸ்ல டைம் வந்து நின்றுவிடும். காலத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்கின்றார்கள். அதான் அவனை காலன் வந்து யமனை குறிப்போம். பெருமானை வந்து காலகாலன், அந்த காலனுக்கெல்லாம் காலன் என்று பார்க்கிறோம். இதான் காலனை காலால் காய்ந்தார். காலால்னா அந்த மூச்சு காற்றால் நாம் காய வேண்டும் என்பதை பெருமான் கட்டி கொடுத்திருக்கின்றார். காமனை கண்ணால் காய வேண்டும். பாவன் என்ன செய்யணும்? இந்த ஆங்கியா சக்கரம் நெற்றி சக்கரத்தை வந்து அந்த அறிவு கண்ணால நீ எரிக்கணும். அறிவு கண்ணால் நீ ஆசையை எரிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தும் பெறப்படுகின்றது. எனவே இந்த நம்முடைய மனசு வந்து அலையக்கூடாது. அது மனம் புலன்களில் கலந்து அது வருந்தாமல் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க காலை பிராணவாயு வந்து நீங்கள் நெருக்க வேண்டும். அந்த மாதிரி நெருக்கினா கும்பகம் சித்திக்கும். கும்பகத்தை என்ன செய்யணும்? இந்த உயிர் வந்து சிவத்தோடு கலந்து விடும். அப்போது மூச்சு நிற்கும் போது காலம் நின்றுவிடும். நீங்கள் வந்து காலத்தை நீங்கள் வந்து கட்டிவிடலாம். உங்களுக்கு கால பயம் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம வந்து பாக்குறோம். காலத்தால் கலந்தப்பட்ட அந்த உயிருடன் என்ன செய்யணும்? அந்த காலம் வந்து கலந்து இருக்கின்றது, மூச்சோடு வந்து காலம் கலந்து இருக்கின்றது என்று ஆராய்ந்து அறிந்து என்ன செய்ய? அந்த மூச்சை, அந்த பிராணவாயுவை நீங்கள் நெருக்க வேண்டும், அதை திண்மையாக்க வேண்டும். அந்த உயிர் என்ன செய்யும்? அந்த பிராணவாயுவை அடக்கும் முறையை அறிந்து கொள்ளும். அந்த மாதிரி அறிந்து கொள்ளும் போது அப்போது என்ன செய்யும்? அந்த காலம் ஓடாது ஒரு நிலையாக இருக்கும். அது எப்போதும் நிகழ்காலத்திலே இருக்கும். அந்த வாழ்நாள் வந்து உங்களுக்கு கழியாது என்று சொல்கின்றார்கள். எனவே தாரணை செய்தால் நீங்கள் வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளலாம் என்பது இந்த 5வது பாட்டில் பெறப்பட்டிருக்கின்றது. அடுத்து 6வது பாட்டு. வாய் திறவாதர் மனத்தில் ஒரு மாடுண்டு வாய் திறப்பாரை வழியிட்டு பாய்ச்சுவார். வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர் கோய் திறவாவிடில் கொலையுமாமி. வந்து மௌனத்தின் சிறப்பை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய இயல்பு நிலை என்ன? மௌனம். அதான் வந்து நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வந்து காண்பிக்கின்றார். மௌனம் என்பது ஞான வரம்பு. ஒருத்தன் வந்து என்ன செய்கின்றான்? அவன் வந்து பெருமானை பரம்பொருளை தரிசித்து விட்டால் அவன் வந்து வாய் திறக்கவே மாட்டான். கண்டவர் விண்டிலர்
வென்றவர் கண்டிலர் என்று பார்க்கிறோம். அது மாதிரி எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்ற ஒரு பாட்டு உண்டு. எத்தவத்தை செய்தாலும் சரியை கிரியை யோகம் என்ற எந்த தவத்தை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் நீங்கள் இந்த ஜாக்கிர அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, அந்த உறக்கம் என்ற சூத்தி அவஸ்தை, அப்புறம் துரிய அவஸ்தை, துரியாதீத அவஸ்தை என்ற எந்த அவஸ்தையில் இருந்தாலும் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அவங்க மனசு மௌனத்திலேயே இருக்கும். மௌனம் தான் ஞான வரம்பு. மாதிரி நம்ம இதுலயும் பார்க்கிறோம். உண்மை விளக்கத்துல மோனந்த மாமணிவர் மும்மலத்தை மோசித்து, அந்த மும்மலத்தை மோசிச்சுட்டாங்கன்னா முனிவர் எப்படிங்க அவங்க மௌனமா இருப்பாங்க. எனவே வாய் திறவாதன், வாய் திறவாமல் மௌனமாக இருவத்திலே, வாய் திறமா இருக்காது மௌனமா இருக்கவங்களுக்கு அவங்க மனத்துல ஒரு மாடு உண்டு. ஒரு மாடு என்பது இங்கே செல்வத்தை குறிக்கும். மாடல்ல மற்ற பிற என்று நம்ம திருக்குறளை பார்க்கிறோம். அது மாதிரி நம்முடைய மாணிக்க ஆழ்வாரிலே மாடு ஆவேணும், இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று ஏமாந்திருப்பனை அருங்கற்பனை கற்பித்த ஆண்டாய்க்கு ஆழ்வார் இலி மாடு ஆவேனோ என்று. செல்வம்னா அதை ஆளக்கூடியவன் ஒருத்தர் இருக்கணும். இந்த செல்வத்தை ஆளக்கூடியவனே எல்லாம் பெறக்கூடாது, ஆளக்கூடிய சிவன் இருக்கணும் ஒரு கருத்து இருக்கணும். இரண்டாவது மாடு நான் ஆன்மா, எனக்கு தலைவன் பசுவுக்கு இந்த பசுபதி இருக்கின்றான். இந்த பசுபதி தான் ஆள்பவன், நான் ஆழ்வாரற்ற மாடாக அதை மாடு மாதிரி நான் ஆடக்கூடாது அந்த மாதிரி சொல்வார்கள். மாடு என்பது மாடு எங்க பசு மாடு ஆகிய இந்த விலங்கை குறிக்கும். இரண்டாவது செல்வத்தை குறிக்கும். மூன்றாவது மாடு என்பதை பக்கம் இருக்கும். அந்த மலையின் மாடு எல்லாம்னா மலையின் பக்கத்தில் எல்லாம் திண்ணப்பட கதையில கண்ணப்பட கதையில நம்ம பார்க்கிறோம். இந்த விலங்கு பக்கம் செல்வம்னு 3 அர்த்தம் இருக்கு. இங்க மாடு என்பது செல்வத்தை குறிக்கும். யார் மௌனமா இருக்காங்களோ அவங்க மனசுல ஒரு செல்வம் இருக்கின்றது. வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவார்கள். ஆனா நீ வாய் திறந்துன்னு வச்சுக்க, மூச்சு வெளியில போக போக என்ன ஆகும்? உன்னுடைய ஆயுள் படிப்படியா குறையும். ஒரு மூச்சுக்கு 4 அங்குலம் நஷ்டம் நான் கணக்கு சொல்லியிருக்கேன். 12 அங்குலம் வெளில போகுது, 8 அங்குலம் தான் திரும்பி வருது. எனவே நீ வாயை திறந்து மூக்கை திறந்து நீ காற்றை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யும்? உனக்கு படிப்படியாக நீங்கள் இறந்து போய்விடுவார்கள் என்று சொல்வார்கள். எனவே அவர்கள் இறப்பவர்கள் ஆழ்வார்கள். வாய் திறவாதார் மதியிட்டு மூடுவர். இனிமே யார் வாய் திறவாமல் மௌனமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மதியிட்டு இந்த சந்திர மண்டலம் வரையில் என்ன செய்வார்கள்? அந்த பிராணனை செலுத்துவார்கள். மூச்சு எங்க போய் முட்டும்னா இங்க போய் முட்டும். நம்ம உடம்புல 3 மண்டலம் சொல்றேன். வயிற்று பகுதி அக்னி மண்டலம், மார்பு பகுதி சூரிய மண்டலம், இந்த முகம் சந்திர மண்டலம். எனவே மௌனமாக இருப்பவர்கள் இந்த சந்திர மண்டலம் வரை சகசாரம் வரையில் அந்த பிராணனை செலுத்தி, அப்ப என்ன ஆகும்? அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலி சக்தி இங்க பிரம்மடந்திரம் அதுல போய் முட்டும். அந்த மாதிரி முட்டும் போது அப்போது கோய் திறவாவிடில் கொலையுமாமி. அப்போது நீ என்ன செய்யணும்? அந்த குண்டலி சக்தி திறக்கும். கோய் என்பது அந்த செப்பை குறிக்கும். சின்ன பிள்ளை செப்பு வச்சு விளையாடும் இல்லையா? அந்த செப்பாகி அந்த மூலத்தை நீங்கள் திறவாவிட்டால் நீங்கள் கோழைத்தனம் உடையவர்கள். உங்களுக்கு மனசுல அந்த வீரம் இல்லை, இந்த உலக போக்கியத்தை உள்ளதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, அதை நீங்க கோழையா பெறுறீங்க என்று அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். வாய் திறப்பான்னா வாய் பிளந்துருச்சியா, செத்து பண்ண சொல்லுவான், வாய் பிளந்துட்டாயான்னு சொல்ல முடியா? அதான் வாய் திறப்பாருங்கிற அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எனவே நம்ம என்ன செய்யறோம்? நீங்க மதியிட்டு முட்டுவர். நம்முடைய மூச்சு காட்டு இங்க மதிமண்டலம் வரைக்கும் போய் அதை முட்ட வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல நம்ம பார்க்கிறோம். மாடு என்பது கருவூலம்னு சொல்றாங்க. செல்வம்னா கருவூலம் இருக்கு இல்லையா? கருவூலத்துல நம்ம செல்வத்தை சேர்த்துக்குவோம். பண்டாரம் சொல்றோம். பண்டார சாத்திரங்கள் நம்ம பார்க்கிறோம். எனவே எல்லா இடத்திலும் அந்த உள்ளமாகிய பண்டாரத்தில் அந்த கருவூலத்தில் ஒரு பெரும் செல்வம் இருக்கின்றது. ஆனா அதுக்கு கருவூலத்துக்கு போற அந்த பாதை தெரியல. அதுக்கு வாயில் எதுனா அந்த வாயில் அந்த சுழுமுனை நாடி தான். அந்த சுழுமுனை நாடி என்ன இருக்குது? அது அடைப்பட்டு போட்டு இருக்கின்றது.
அந்த சுழுமுனையை நாடின் வழியை அதை திறக்க தெரியவில்லை. அந்த திறக்க மாட்டாமல் அந்த செல்வத்தை அடையாமல் இருக்கின்றார்கள். அந்த வழியை வந்து திறக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அந்த பிராணவாயுவை என்ன செய்யணும்? அங்க நீங்க கும்பிக்கணும். மூலாதாரம் வரைக்கும் நமக்கு கும்பிக்கணும். அந்த கும்பித்த வாயுவை வந்து நீங்க என்ன செய்யணும்? படிப்படியா மேலே எழுப்புங்க. மேலே எழுப்பி என்ன செய்யணும்? அது இங்க சகஸ்ராரத்துக்கு வரும். சகஸ்ராரத்தை போய் முட்டும். அந்த மாதிரி முட்டினால் உங்களுக்கு அந்த கீழ் கதவும் திறக்கும், மேல் கதவும் திறக்கும். நீங்க துவாதசாந்தத்துக்கு போயிடும். இது இல்லாம நீ வந்து உலகத்திலே புறத்திலே நீ மோத விட்டால் உனக்கு அந்த கருவூலம் வந்து அடைபட்டு போய்விடும். இந்த கருவூலத்தின் சாவி வந்து கிடைக்காது. அந்த கருவூலத்தை உன்னால் திறக்க முடியாது. உன் உள்ளேயே அந்த கருவூலம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது. அதை திறந்து நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்ற. அதுக்கு முக்கியமானது பிராணாயாமம், தாரணை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 7வது பாட்டு. வாழலுமாம் பல காலம் மனத்திடை போல்கின்ற வாயு புறம்பட பாய்ச்சுருள் 7 சாலோகம் 2 பெருவாய்த்தல் பாலி பெரியதோர் பள்ளி அறையே. வாழலுமாம் பல காலம் மனத்திடை. என்ன இது? திரண்ட கருத்து இதுதான். நீங்க வந்து பல காலம் நீங்கள் வாழலாம். இந்த பாட்டுல வந்து மைய கருத்தாக சொல்லப்படுகின்றது. என்ன வழி? போல்கின்ற வாயு. போல்னா புறப்பட்டு போகின்ற அந்த புக்கு திரிகின்ற அந்த வாயுவாகிய அந்த காற்றை புறம்படா பாய்ச்சூரில் அந்த பிராணனை என்ன செய்யணும்? அந்த மாதிரி வெளியே ஜாஸ்தி போகாம அங்கனம் செல்ல விடாமல் என்ன செய்யணும்? அகமுகமாக பாய்ச்ச வேண்டும். நான் சொல்றேன், இந்த யோகிக்கு மூச்சு எங்க போவோம்? இந்த மூக்குல இருந்து இங்க இது வரைக்கும் போவோம். அப்புறம் இதுக்கும் தான் போயிட்டு இருக்கோம். ஆங்கிக்கும் சகசரத்துக்கு தான் அவனுக்கு மூச்சு போயிட்டு இருக்க முடிய மூச்சு வெளியே வரும். சாதனை செய்யறப்ப மூக்குக்கும் இந்த ஆங்கியா சக்கர வரைக்கும் தான் போவோம். இந்த சோகம் இந்த மந்திரத்தால போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் போச்சுன்னா அவன் வந்து அந்த கேவல நிலைக்கு நிர்விகல்ப சமாதிக்கு வந்துட்டான்னா இங்கேயும் அங்கேயும் தான் அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். எனவே அந்த புறப்பட்டு போகின்ற அந்த பிராணனை அங்கனம் வெளியே செல்ல விடாமல் அகமுகமாக அந்த நடுநாடியில் பாய்ச்சினாள். புறம்படா பாய்ச்சல், புறம்போக ஒட்டேனேங்கிற மாதிரி புறம்போக ஒட்டாமல் அதை உள்ளே பாய்ச்சினால் 7 சாலோகம். இந்த உடம்பு வந்து ஒரு மாளிகை. அதை வந்து 7 சாலேகம். சாலேகம் வந்து சாளரம் அல்லது ஜன்னலை வந்து குறிக்கும். அங்க 7 ஜன்னல் அல்லது 7 சாளரம் இருக்கின்றது. 2 பெருவாய் இருக்கின்றது. அதுக்கு 2 பெரிய வாசல்கள் இருக்கின்றது. தலைவாசல் ஒன்று இருக்கு, கடைவாசல் ஒன்று இருக்கின்றது. அந்த உடைய அந்த பள்ளி அறையில் நீங்க வந்து பலகாலம் நீங்கள் வாழலாம் என்று சொல்கின்றார்கள். போல்தல் என்பது அது புறப்பட்டு புக்கு திரிகின்ற அந்த பிராணனை அதை என்ன செய்யணும்? அதை நீங்கள் சுழுமுனையில் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னார்கள். சாலேகம் என்பது அது சாளரம், பலகனி, ஜன்னல் என்று சொல்வார்கள். இப்படி உடம்புல வந்து என்ன செய்கிறார்கள்? 7 இருக்கின்றன. கண்ணு வந்து 2, காது 2, மூக்கு 2, வாய் 1. அப்ப 7 வந்து 7 ஜன்னலும் இங்கதான் இருக்குது. அப்ப 2 பெருவாயில் கீழே கடைவாயிலாகிய அந்த கருவாய் என்கின்ற அந்த ஆசனவாய். 2வது வந்து இங்க சகஸ்ராரம் என்கின்ற அந்த பெருவாசல், அந்த அடைக்கப்பட்ட பெருவாசல். அந்த 2 இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கருவாய் எருவாய். நம்ம போல சராசரி மனுஷனுக்கு வந்து இருக்கிறது என்ன? கீழே உள்ளது கருவாயும் எருவாயும் தான். அதை சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து 2 வாசல்ங்கிறப்ப ஒண்ணு வலப்பக்கம் இருக்கின்ற வலநாடி, இன்னொன்னு இடப்பக்கம் இருக்கக்கூடிய இடநாடி. எப்படி சொன்னாலும் சரி, அந்த எல்லாமே இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே இந்த சுழுமுனை நாடில தான் இருக்கின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சுழுமுனை வழியாக அந்த வெளியே செல்லக்கூடிய அந்த காற்றை நீங்க என்ன செய்யணும்? அதை புறத்து போகாதவாறு தடுக்க வேண்டும். தடுத்து அதை சுழுமுனை நாடியில் நீங்கள் பாய்ச்ச வேண்டும். அந்த மாதிரி பாய்ச்சினா 7 ஜன்னல்களையும் தலைவாயில் கடைவாயில் என்று சொல்லக்கூடிய 2 பெருவகையுடையாகிய இந்த வீடு வந்து என்ன செய்தது? அது பாலியாக இருந்தது, பால் வீடாக இருந்தது.
அந்த பால் வீடு வந்து இப்ப என்ன செய்யணும், அது வந்து பள்ளி அறையாக மாறிவிடும். இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணனுக்கு வாய் குமுடவாசல் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. இந்த புலன் என்ன செய்யும், அது விளக்காக மாறிவிடும். அது போல இது என்ன செய்யும், இது வந்து நமக்கு இந்த ஆன்மா உறங்கக்கூடிய பள்ளி அறையாக மாறிவிடும் என்ற கருத்தை வந்து இந்த ஆன்மா வந்து தூய்மை அடைகின்றது. அந்த மாதிரி தூய்மை அடைஞ்சா அப்ப என்ன செய்யும், நாம் வந்து இன்பமாக வாழலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உடம்பு வந்து பால் வீடாக இருந்தது, அதில் நீங்கள் அஷ்டாங்க யோகம் செய்து அந்த வீட்டை நீங்கள் தூய்மை செய்கின்றீர்கள். அப்ப நீங்க விளக்கு ஏற்றுகின்றீர்கள். இந்த விளக்கு ஏற்றினால் என்ன செய்யலாம், விளக்காக தாரணை ஏற்றினால் நீங்கள் பலகாலம் நல்லுற்று வாழலாம் என்று சொல்லி வருகின்றார்கள். போல இந்த 11ஆம் திருமுறை வந்து கழுமல மும்முனிக்கோவை வந்து பட்டினத்து சுவாமிகள் அருளியது. அது வந்து பாலறை உனக்கு பள்ளி அறையாகிய என்று சொல்லி இருக்கின்றார். நாவுக்கரசர் பெருமானும் தன்னுடைய 4ஆம் திருமுறை 33வது பதிகத்துல 4வது பாட்டுல என்ன சொல்லியிருக்கின்றார்னா, இது 2 வாசல் 7 உடைத்த அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி. இது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் அந்த 7 சாலேகம் 2 வாசல் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லி திருமுறையிலே இந்த கருத்து பெறப்பட்டிருக்கின்றது. எனவே யோக நெறியில் நின்றால் என்ன செய்யலாம், இந்த உடம்பு வந்து ஒரு மாட மாளிகை கூடகோபுரம் போல ஓங்கி நேர்ந்திருக்கும். அதுல வந்து அந்த 7 நிலைகள் வந்து இருக்கும். எனவே இந்த மனம் என்ன செய்யணும், அந்த கோபுரத்தை வந்து பற்றி ஏற வேண்டும் இல்லையா, அது மாதிரி ஏற்றக்கூடிய உறுப்பாக அந்த பிராணவாயு இருக்கும். அது வந்து இப்போ அது வாயிலாகவும் இருக்கும், நூலேணி போல லிப்ட் போலவும் இருக்கும். டக்குன்னு மூச்சு மடமா என்ன செய்யலாம், நம்ம 7ஆம் மாடிக்கே நம்ம போயிடலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் அந்த மாதிரி நீ முறையா பஞ்சினா தாரணையில நீ நிலைச்சு நிக்கலாம். நீ வந்து எப்படி தூங்கிட்டு இருக்கிறியோ, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சொன்னார் இல்லையா, அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ற சொல்லிவிட்டு அடுத்து 8வது திருப்பாடல். நிரம்பிய ஈரைந்தில் 5 இவை போனார் இறங்கி விழித்திருந்து என் செய்வை பேதாய் வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கோட்டை பொதியலுமாமி. நிரம்பிய ஈரைந்து ஓரைந்து 5 ஈரைந்து 10. நம்ம சின்ன பிள்ளை இந்த வாய்ப்பாடு படிச்சிருப்போம். இப்போ பிள்ளைங்களாம் வந்து கால்குலேட்டர் வச்சு தான் பண்ணுதுங்க. நம்ம வாய்ப்பாடை நம்ம மனப்பாடம் பண்ணவங்க இன்னும் 2 10. இந்த 10 என்பது 10 வாயுக்களை, தச வாயுக்களை வந்து குறிக்கும். அதுல 10ல வந்து 5 வந்து கழிக்க வேண்டும். இது கழித்தல் வாய்ப்பாடு. 5ல் 5 போனா 5 இல்லைங்களா. எனவே நிரம்பிய அந்த 10 வாயுக்களில் 5 வாயுக்களை கழித்தால் பேதாய், முட்டாப்பயலே, பேதையே, நீ என்ன செய்யற, இறங்கி விழித்திருந்து என் செய்வாய். நீ வந்து முடிச்சுக்கிட்டு தான் இருக்க, முடிச்சிருந்தா உன்னால என்ன வந்து செய்ய முடியும், நீ ஜாக்கிரதை விழிப்பு நிலை தான் இருக்க. நீ என்ன செஞ்ச இது வரைக்கும், 70 வயசு வரைக்கும் நீ என்ன செஞ்ச, ஒண்ணுமே செய்யலையே. இந்த உலகத்தை தான் நீ வாழ்ந்திருக்க, நீ கூட வாழ்ந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன் மனசுதான் வாழ்ந்திருக்கு, இந்த ஆன்மா வந்து வாழவே இல்லை. ஆன்மா எதற்காக வந்து பிறந்ததோ அந்த வழிபாட்டை செய்யாமல் இது உலக போகங்களே இருந்து என்ன செய்கின்றது, ஆன்ம சக்தியை ஆன்ம அறிவை அழித்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா நீ விழிச்சிருந்தா என்ன செய்ய, நீ வாழவில்லை. இப்ப நீ என்ன செய்யணும், வரம்பினில் கோழி, நீ உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது அதை என்ன செய்யணும், அளவு முறை என்ற அந்த வரம்பு, அந்த எல்லைக்குள் வந்து நீ அளவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அளவுபடுத்தி கோழி, நீங்க பாத்தி கோடுன்னு சொல்லுவாங்க வயல்ல, இந்த மாதிரி பாத்தி கோழிங்கிற மாதிரி நீ அதை வழியாக, அந்த சுழுமுனை வழியாக கோழி வழி செய்வார்க்கு, அங்கங்க போகாம தண்ணி அங்கேயே இருக்கணும்னா பாத்தி கொள்வோம், தென்னை மரத்தை சுத்தி பாத்தி கொள்வோம். அந்த மாதிரி போனா அந்த பிராணசக்தி எங்கும் போகாமல் அது சுழுமுனை வழியாக எங்க செய்வார்க்கு குரங்கினை கோட்டை பொதியலுமாமே. என்ன செய்யலாம், இந்த கோட்டையாக உடம்புல இந்த மனமாகிய குரங்கு வந்து அங்கேயும் எங்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கு, அதை நீங்க வந்து அடக்கி வைக்க முடியும். இந்த மனக்குரங்க அடக்கணும். இந்த மனக்குரங்க அடங்கினா நீ எல்லாத்தையுமே அடக்கிடலாம் என்கிற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து திருமல பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே 10 வாயு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ஒண்ணு வந்து பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கின்ற இந்த வாயுக்கள் எல்லாருக்குமே தெரியும்.
அதுக்கு அடுத்து வந்து நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த 10 வாய்க்களும் பற்றி பிரமாம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஈசன் குடும்பத்துல. அது இருந்தா நீங்க எடுத்து படிங்க, ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க அந்த அதுல. அதுவே நமக்கு முக்கியமானது எது? அந்த முதல் 5 வாய்க்கள் தான். அது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். அப்ப இதான் பஞ்ச பிராணன் சொல்லுவாங்க. இந்த பிராமணர்கள் சாப்பிட்றப்ப என்ன செய்வாங்க, அதை கொஞ்சோண்டு பருப்பு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு பிராணாய சுவாகா, அபானாய சுவாகா, வியானாய சுவாகா, சமானாய சுவாகா, உதானாய சுவாகன்னு அந்த பிராணுக்கு வந்து ஆகுதி பண்ணுவாங்க. ஆகுதி பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுடைய அந்த பாரம்பரியம் வந்து அந்த மாதிரி. மற்ற 5 வாயும் அவ்வளவு முக்கியம் இல்லை. நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். எனவே அந்த 5 வந்து நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய பிராணன் வந்து என்ன செய்யும், அது படிப்படியாக வந்து உங்களுக்கு மேலிடுவதற்கு அது வழி செய்யும். எனவே இந்த குரங்குங்கிறது மனத்தை குறிக்கக்கூடியது. இந்த மனம் வந்து குரங்கு மாதிரி என்ன செய்யும், அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கும். இப்ப இவர் எப்ப கிளாஸ் முடிப்பாரு, அடுத்து போய் என்ன வேலையை பாக்குறது அப்படின்னு செய்வோம். நானும் அடுத்து என்ன செய்யலாம், என் மனசு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இதே தாவுகின்ற இந்த மனத்தை வந்து குரங்காக உருவாக்குறாரு. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, நானும் பல தடவை சொல்லிக்க நினைக்கிறேன். இந்த குரங்கு என்ன பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் கிளை விட்டு கிளையை தாவி கொண்டு குதிச்சுட்டே இருக்கு. அங்க பார்த்தா ஒரு தென்னை மரம் இருக்கு. இந்த தென்னை மரத்துல பார்த்தா ஒரு கல்லு பானை கட்டி இருக்கு. இந்த கல்லு குடிக்கலான்னு ஆசைப்பட்டு இது என்ன பண்ணுது, மேல போய் அந்த கல்லை எடுத்து குடிச்சிட்டு அந்த கல்பானையை உடைச்சிடுது. அப்ப எங்க அதுக்குள்ள இருந்த தேல் வந்து கொட்டிடுது. தேல் கொட்டோன்னா ஏற்கனவே இந்த குரங்கு ஆடிக்கிட்டு இருந்தது, இப்ப கல்லு வேற குடிச்சிருச்சு. கல் என்பது இந்த உலக ஆசை. அது அந்த தேல் என்கின்ற நான் அதே அடைய வேண்டும் என்ற அந்த அதிகார தேல் வந்து கட்டிடுச்சு. அதை அடையணும்னு அங்கே தாவி குதிக்குது. அப்ப அங்க கிடைக்கின்ற ஒரு பேய் இருக்கு, மரத்துல பேய் இருக்கு இல்லையா, அந்த பேயும் வந்து என்ன பண்ணுது, அந்த குரங்கை வந்து பிடிச்சிடுது. பிடிச்சோன்னா அந்த கரங்கோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய மனசும் அந்த மாதிரிதான் இருக்கு. அது அந்த உலக ஆசைகளை பற்றி கொண்டு அந்த அதிகார பேய், இந்த பதவி பித்து இதெல்லாம் பிடிச்சி இதை ஆடிக்கிட்டு இருக்குங்கள அந்த குரத்தை சொல்றாங்க. அப்பேற்பட்ட மனக்குரங்கை வந்து நீ என்ன செய்யணும், அதுக்காகதான் இவர் சொன்னார். என்ன சொன்னாரு, அண்ணன் சும்மா இரு, நீ வந்து மனசுல எண்ணம் ஓடாம நீ சும்மா இரு, சும்மா இரு சொல்லற என்றாலும். இந்த மனசுல என்ன செய்யுது, அந்த எண்ணம் வந்து சொல்லதான் வருது. அடுத்து நான் என்ன செய்வது அப்படின்னா அடுத்து நான் மனசுல ஓடுது இருக்குல்ல, அதை சொல்ல அந்த சொல்ல அட்டு போச்சுன்னா அது மௌனம் வந்துடும். சும்மா இரு சொல்லா என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அடைந்தலனே. அப்ப போனோன்னா எனக்கு என்ன உலகமே அத்து போயிடுச்சு, அந்த மாபொருளாக சிவம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அந்த பாட்டுல வந்து நம்ம பார்த்திருக்கோம். எனவே பேதாய் ஒன்றும் தெரியாத பேதை மாணவனே நீ என்ன செய்யறாரு, உடம்பில் 10 வாயுக்கள் நிறைந்திருக்கின்றது, அது 5 வீணா போய்விட்டால் நீ விழித்திருந்தும் என் செய்வாய். அந்த முக்கியமான இந்த பஞ்சபிராணம் வீணா போயிட்டா நீ என்ன செய்வாய், நீ வந்து உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றன. எனவே நீ வந்து ஐயோ இப்படி காலம் போயிடுச்சு, 70 வயசுல நான் வீணாக்கிட்டனே அப்படின்னு நீ இறக்கப்பட்டு அது தற்சோதனைப்பட்டு நிற்பாய். எனவே என்ன செய்யணும், அந்த பிராணாயாமத்தில் சொல்லிய அந்த வழிமுறையை பூரகம், ரேசகம், கும்பகம் என்று அதை கடைபிடித்து அந்த பிராணவாயுவை நீ மேலே ஏற்றினால் அப்போது மனமாக குரங்கை என்ன செய்யும், அது இங்கும் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீ என்ன செய்யணும், கையில வந்து ஒரு கோல் கொடுத்துடணும். குரங்காட்டி என்ன பண்ணுவோம், கையில கொடுத்துட்டு ஆடுறாரங்க 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 என்ன அது குட்டி காரணம் அடிக்கும். கையில வந்து கோலை கொடுத்துடு. அது போல மனமாகிய குரங்கை நீ என்ன செய்யணும், அது வந்து இந்த அங்கும் இங்கும் பாயாமல் இந்த ஆதாரமாகிய அந்த கோட்டை, இந்த யானையும் அந்த மாதிரி பண்ணும், தூக்கி போய் ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது கையில என்ன செய்வாங்க, ஒரு கோலை வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து அடங்குகின்ற மனத்துக்கு ஒரு கோல் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 9வது பாட்டு. இது வந்து சில புத்தகத்துல இருக்கு, சில புத்தகத்துல இருக்காது. இதெல்லாம் பாருங்க. முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர், பின்னை வந்தவர்க்கு என்ன பிரமாணம், முன்னொரு கோடி உருகதி பேசிடில் என்ன மாயம் இடிகரை நிற்குமே. முன்னம் வந்தவர், உனக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து போயிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. உனக்கு முன்னால பிறந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய காரியத்தை இந்த யோகத்துல நிக்காம அவங்க என்ன பண்ணாங்க, இறந்துவிட்டு போய்விட்டார்கள். எனவே
பின்னே வந்தவர்க்கு என்ன பிரமாணம்? சரி, நமக்கு பிரமாணம் பின்னாடி வரக்கூடாது, சிரஞ்சீவியா வாழ்வான், என்ன பிரமாண பத்திரம் இருக்கு? ஒரு பிரமாணமும் கிடையாது. எனவே அந்த 300 கோடி உருகதி பேசிடில், இறந்தவர்கள் எய்த இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான நிலை இருக்கின்றது. அந்த நிலைகளை பேசிடின் அது என்ன செய்யறாங்க? என்ன மாயம் இடிகரை நிற்குமே. அது எவ்வளவு பெரிய மாயம், எவ்வளவு பெரிய வியப்பு. அப்போது அந்த இடிகரை நிற்குமா? எதுக்காக அந்த பாட்டு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகாயர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகமே சதம், இந்த உடம்பு நித்தியம், இந்த உடம்பு இருக்கிறவங்க என்ன பண்ணு, இதை நீ ஆண்டு அனுபவிச்சுக்க அப்படின்ட்டு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், ஞானம் பண்ண வேண்டாம், கோயிலுக்கும் பண்ண வேண்டாம், ஏன்னா கடவுளே கிடையாது, ஆன்மாவே கிடையாது, இருக்கிறது உடம்பு மட்டும்தான், உலகம் தான் இருக்கு, இந்த உடம்பு வச்சு நீ உலகத்தையே இருந்துக்க. அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பேசி பேசி நாத்திகம் பேசி பேசி அவர்கள் கடைசியில் இறந்து போனார்கள். அவர்களுக்கு என்ன செய்யறது, இந்த சிவயோக பயிற்சி கிடைக்கவில்லை. சிவயோக பயிற்சி இல்லாம அவங்க வீடு பேர் அடையாமல் இறந்துபட்டார்கள். எனவே அது போல பின்னே இறந்தவர்களுக்கும் அந்த கதிதான். அப்ப நீ என்ன பண்ணணும், அது கோடிக்கணக்கான பேர் இந்த மாதிரி இறந்துகிட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு, என்ன மாயமாக இருக்கின்றது. எனவே அந்த இடிகரை நிக்குமா? ஒரு ஏரி இருக்கு, ஏரிக்கு ஒரு கரை இருக்கு. இந்த மாதிரி கார்த்திகை மலை அடைமலை வந்துச்சு, அப்ப ஏரி கரைலாம் உடஞ்சிடுச்சு இல்லையா, சென்னையே வெள்ளத்துல மிதந்தது இல்லையா. அது போல அந்த இடிகரை ஆற்றங்கரை உடச்சுக்கிடுச்சு, வாக்கியங்கரை உடச்சிருக்கு, குளக்கரை உடச்சுக்கிடுச்சிருக்கு, ஏரிக்கரை உடச்சுக்கிடுச்சிருக்கு, கடற்கரையா உடச்சுக்கிடுச்சு, கடற்கரையா உடச்சுக்கிட்டு சுனாமி வந்துச்சு இல்லையா. அது மாதிரி அந்த இடிகரை எல்லாமே இடிஞ்சு போயிடும். எனவே எல்லாம் இடிந்து அழிந்து போய்விடும். எனவே நீ நிலையா நிக்கணும்னா என்ன செய்யணும், அந்த நிலையுடையான் கடல், அந்த சிவபெருமான் காலை பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், உன் மனசை அந்த ஆதாரங்களில் நீ நிலைநிறுத்த வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தது 9வது பாட்டு. அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொறுத்த ஐம்பூத அஞ்சித்தாதியில் போத்து தெரித்த மனாதி சத்தாதியில் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடி. அரித்த உடலை, இந்த உடம்பு இருக்க, இதுல இந்த 5 பூதங்களும் அத 5 பொறிகளும் 5 பொருட்களும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ போய் அதை பாரு, அதை பாரு, இதை கேளு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 10வது சில புக்கில் 9வது பாடலா வருது, சில 10வது பாடலா வருது. இதான் நிறைவு பாடல். எனவே இந்த புலன்களும் பொறிகளும் இந்த உடலை இந்த கரையா அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. கரை அடிச்சு எப்படி பொத்தல் போடுதோ அது போல புலன்களால் அடிக்கப்பட்ட இந்த உடலை என்ன பண்ணணும், இந்த உடல் எங்கேயிருந்து தோணுச்சு, அது 5 பூதங்கள்ல இருந்து தோணுச்சு. அந்த 5 பூதங்கள் அந்த தன்மாத்திரைகள் தோணுச்சு. எனவே என்ன செய்யணும், இந்த உடலை 5 பூதங்களிலும் 5 தன்மாத்திரைகளிலும் அதை வைத்து ஒடுக்கி பொறுத்த ஐம்பூதத்து அஞ்சித்து ஆதியில் போந்து, அந்த பூதங்களை என்ன பண்ணும், அதை அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு மேல நம்முடைய அந்த கரணங்கள் இருக்கின்றது. அந்த அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுல போய் சேர்த்து தெரித்த மனாதி சத்தாதியில். எனவே அந்த பூதங்களையும் அந்த சித்தம் முதலான அந்த கரணங்களில் ஒடுக்கி அந்த மனம் என்ன செய்யறோம், அந்த மனம் ஆகிய அந்த அகக்கருவிகள் அந்த அந்த கரணங்கள் 4ம் எதுல ஒடுங்கும் அப்படின்னா, அது சத்தம் முதலான தன்மாத்திரை ஒடுங்கும். என்ன பண்றோம், அத நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்றோம். அப்படி அது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற அந்த 5 தன்மாத்திரையில் ஒடுங்கும் இல்லையா. ஏன்னா இந்த 5 தன்மாத்திரையிலிருந்து தோன்றது அதுலதான் ஒடுங்கும். நம்ம ஒடுக்க முறையும் பார்த்தோம், தோற்ற முறையும் பார்த்தோம். அந்த மாதிரி ஒடுக்குனா என்ன செய்யும், இப்ப இந்த ஆன்மா அது தனித்த பொருளாக மாறிவிடும். இந்த 36 தத்துவங்கள்ல அந்த பூர்ண தத்துவம் என்ன செய்யும், அது ஆன்மாவாக நிற்கும். இந்த பூர்ணன் என்பது அந்த தத்துவத்தோடு தத்துவமா கிடைப்பதால் அவனை புருஷ தத்துவம்னு சொல்றோம். அப்ப புருஷனை என்ன செய்யறோம், அந்த 36 தத்துவங்கள்ல 35 நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். பிரிச்சு எடுத்து அந்த ஆன்மா மட்டும் நிக்கிறப்ப அதுக்கு என்ன செய்யணும், இப்ப இந்த தத்துவ சார்புலாம் போயிடுச்சு. தத்துவ சார்புனா பாக்கி இருக்கிறது என்ன, அது சிவசார்பு தான். ஆன்மா அங்க நிக்குது, ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் இந்த தத்துவம். இது வரைக்கும் தத்துவத்தை சார்ந்திருந்தது,
தத்துவத்தை சார்ந்து இப்ப தனியாயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்ன செய்யணும், அது சிவத்தை தான் சார வேண்டும். அந்த மாதிரி சிவத்தோடு சேர்ந்து இருப்பதுதான் இதை இந்த தாரணை என்று சொல்கின்றோம் என்று சொல்வார். இது ஞான யோக தாரணை என்று பெருமான் சொல்லி இருக்கின்றார்கள். அரித்த உடல், இந்த ஐம்புலன்களாகிய இந்த காம சுரவெறிய என்று மாணிக்கவாசு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த சுறாவால் அரித்து தின்னப்பட்ட அந்த உடல், அதை நீங்க என்ன செய்யணும், இது எங்கேருந்து உருவானுச்சு, 5 பூதங்கள்ல இருந்து உருவானுச்சு. இந்த 5 பூதங்கள்ல இருந்து ஒடுக்குறான். ஒடுக்குறப்ப அப்ப என்ன செய்யும், அது அந்த தன்மாத்தில போய் ஒடுங்கும். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். அப்ப அது ஒடுங்குறோம், அது போய் அகங்காரத்துல போய் ஒடுங்கும். அந்த அகங்காரம் 3 அப்படி பூதாதி அகங்காரம் அப்படி அது 5 பூதங்கள் வருகின்றன. அப்புறம் தாமச அகங்காரம், அப்புறம் ராஜச அகங்காரம், அப்புறம் சாத்விக அகங்காரம். சாத்விக அகங்காரத்துல நமது 5 புலன்களும் 5 பொறிகளும் தோன்றி இருக்கின்றது. அப்புறம் ராசகங்கள்ல இருந்து அந்த கருவிக்கரணங்கள், தொழில் கருவிகள், கண்மேந்திரியங்கள் தோன்றி இருக்கின்றது. இப்ப எல்லாம் போய் என்ன செய்யும், அது அந்த மூலமாகிய அந்த குணதத்துவம் அந்த மூலப்படுகிறதுல போய் அடங்கும். மூலப்படுகிறது ஆகிய குணதத்துவம் என்ன செய்யும், அது வித்யா தத்துவத்துல ஒடுங்கும். வித்யா தத்துவம் சிவதத்துவத்துல ஒடுங்கும். இனிமே நிலத்துல ஆரம்பிச்சு நம்ம எங்க போறோம், இந்த கடைசியாகிய சிவத்துல போய் இந்த ஆன்மா ஒடுங்குது. சித்தாதி என்பது சித்தம், புத்தி, அகங்காரம், மனத்தை குறிக்கும். சப்தாதி என்பது சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று இவற்றை குறிக்கும். அரித்த உடல், இது என்ன செய்கிறார்கள், அது மட்டுமா அரிக்குது, 5 புலன்கள் மட்டுமா அரிக்குது. பசி போட்டு நம்மள அரிக்குது, கவலை போட்டு அரிக்குது, நோய் போட்டு அரிக்குது, மூப்பு அரிக்குது. அப்போல பசி, பிணி, மூப்புகளால் அரிக்கப்பட்ட இந்த உடம்பு, இது சப்த தாதுக்களால் 7 தாதுக்களால் அடங்கியது. இது 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள். அந்த தாத்துவிகங்கள் ஸ்தூல உடம்பாக இருக்கின்றது. அதை நீ என்ன பண்ற, முதல்ல 5 பூதங்களை ஒடுக்குற. அந்த 5 பூதங்களை 5 தன்மாத்திரைகளை ஒடுக்குற. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசகந்தத்துல ஒடுக்குற. அப்புறம் என்ன அந்த காரணம் இருக்கின்றது, அந்த காரணத்தை நீ என்ன செய்யற, அந்த சித்தமாகிய குணதத்துவத்துல ஒடுங்குற. அப்புறம் ஆன்ம தத்துவம் எல்லாம் இதுல ஒடுங்கி நின்றுச்சு. இப்ப ஆன்ம தத்துவத்தை போய் வித்யா தத்துவத்துல ஒடுக்குற. வித்யா தத்துவத்தை போய் என்ன பண்ற, அதாவது சிவதத்துவத்துல ஒடுங்குற. அதுபோல என்ன செய்யணும், மனம் அகங்காரத்துல ஒடுங்கும், அகங்காரம் புத்தியில ஒடுங்கும், புத்தி சித்தத்தில் ஒடுங்கும், சித்தம் அந்த குணதத்துவத்தில் அல்லது மூலப்படுகிறது ஒடுங்கும். இந்த மாதிரி ஒடுங்குனா கடைசியில என்ன செய்யும், தத்துவங்கள் எல்லாம் ஜடம், அது நம்ம உடம்பாக காரியப்பட்டு வந்தது. இதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது என்ன பிரயோஜனத்துக்கு வந்ததோ, பெருமானை வழிபாடு செய்வதற்காக அது வந்தது, இப்ப வரவில்லை என்று அது புரிந்து கொள்ளும். இந்த கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமையுடன் கேட்ட அடியார் பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாயம திருச்சிற்றம்பலம். வான்மிகள் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசுக குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க அட்டமும் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிடு திறந்தோல் வாழ்க. அறுமுகம் வாழ்க. வெறுப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க. குக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், அல்லது ஐயங்களை கேட்கலாம், அல்லது நிறைவு செய்து விடலாம். அருமைங்கய்யா, ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்திருக்கீங்க. இதுல 3ஆம் தந்தத்துல முதல்ல அட்டாங்க யோகத்தை பத்தி இப்ப சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுல இயமம், நியமம், ஆதனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை வரைக்கும் வந்திருக்கிறீங்க. இந்த என்னென்ன சொல்லுது அப்படின்றத அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க எடுத்து காமிச்சிங்க. இந்த அட்டாங்க யோகம்னா என்ன, அந்த ஈமத்துல எப்படி இருக்கணும், நம்ம தீவட்டிலாம் செய்யாம இருக்கணும். நியமம்னா நம்ம ஒழுங்கா அதை நல்லவற்றை மட்டும் நம்ம கடைபிடிக்கணும். ஆசனம் அந்த இருக்கையில வைக்காதான் நம்ம அடுத்தது தியானம் பண்றதுக்கு தயாராக முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் பிரணயாமகம், அந்த ஆசனத்துக்கு எல்லாம் ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க. அடுத்தது பிரணயாமம், அது எப்படி நம்ம மனசு கட்டுப்படுத்துறது, அந்த ஆசனங்களால நம்ம எப்படி நம்ம பிரணயாமம் செய்ய வேணும், அந்த மூச்சு காற்று நம்ம எப்படி உபயோகப்படுத்தி அந்த பிரணவாயத்தை நம்ம கொண்டு வரணும்ன்றத விளக்கம் போன முறையெல்லாம் நிறைய எடுத்து சொன்னீங்க. அடுத்தது பிரத்யாகாரம், அப்பா அது ரொம்ப நிறைய சொன்னீங்க. அந்த மனசு எப்படி நிறுத்தணும், உள்ள நிறுத்தி எப்படி இதை பழக்கப்படுத்தணும், அந்த அட்டாங்க யோகத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இப்ப
தாரணி மிக சிறப்பா சொன்னீங்க அப்பா. இந்த பிரத்யேகார பயிற்சியில தான் நம்ம தாரணிய வந்து மனதால் நிலைநிறுத்த முடியும். அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அந்த வாழ்நாள் நம்ம எப்படி நம்ம வாழணும், அந்த வழி என்ன அப்படின்றத அந்த பாட்டுல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம், மேருமலையை கூட இதுல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க அழகா. அந்த அந்த மூலாதாரத்தை வந்து நம்ம இடது நாடி வடநாடி பிங்கள் நாடின்னு சொல்ல இல்லையா, அந்த நடுநாடினா தண்டு முதுகு தண்டு வடும். அதுல இருந்து மூச்சு செலுத்தி நம்ம பறவழியில இருக்கிற பெருமானை எப்படி நம்ம நிலைச்சு வழிபாடு செய்யணும்ன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. அது எப்படின்னா பார்வையில் எப்படின்னா நேரா செலுத்தணும், காணாத கண்ணும் கேளாத செவியும் இருக்கணுமா. அப்படி வாழ்நாள் முழுக்க நம்ம இப்படியே அந்த பயிற்சி செய்துன்னா அந்த அடையிற வழியை நமக்கு பெருமான் வகுத்து கொடுத்துருவாரு. அது என்னது, சூரியன் சந்திரன் வலப்பக்கம் மேருமலை கூட சூரியன், இடப்பக்கம் சந்திரன் அப்படின்ற அந்த இதையும் எடுத்து கொடுத்தீங்க. அந்த வாழ்நாள் கெடாம நம்ம அப்படின்னா அந்த முதுகுத்தண்டு வழியா அந்த செய்ய வழியை தான் அதை எடுத்து சொல்ல கொடுத்தது. தாரணி வாழ்நாள் எப்படி நம்ம வகுத்து வாழணும் அப்படின்ற கருத்தை சொல்லி கொடுத்துருக்கு பாடல்ல. ரெண்டாவது கூட ஒரு அனுபவத்தை சொல்றாரு. அனுபவத்தை எப்படிலாம் நம்ம உணவு சித்த ஆனந்தத்தை நம்ம எப்படி அடையணும் அப்படின்றத அது எடுத்து கொடுக்கறாரு. அந்த கங்கைக்கெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க அந்த பாட்டுல. அந்த கலையை எப்படி கங்கை வந்து ஜோதியா நமக்கு வந்து தாரணை மூலம் நம்ம காண முடியும் அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப சிறப்பா. சுழுமுனை வழியாதான் நம்ம நாடி வழியாதான் நம்ம போகணும். அந்த பரநாத ஒளி அப்படி அந்த சிறுசவில கூத்தாடுகின்ற பெருமானை நம்ம எப்படி அடையினா அந்த சத்து சித்து ஆனந்தம் அடையணும். அந்த சத்து சித்து ஆனந்தத்தை அடையறதுக்கு நம்ம என்ன அது பலன் நம்ம எதிர்பார்க்கலாம்னா நிறைய மூப்பு இதெல்லாம் வரவே வராது. அந்த அமுதமே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றத அந்த 2வது பாடல்ல அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க, சிறப்பு. 3வது பாடல்ல அந்த இளமை தன்மை எப்படி நமக்கு உண்டாகுன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. மேலே நிறுத்தணும், அது எப்படின்னு தலைமையில இந்த சிற்சக்தியை நம்ம மாற்றணும். அது மூலாதாரத்துல இருக்கிற பெருமான் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அதுக்கு மூலாதாரத்துல இருக்கிற பெருமான் வந்து சிவபெருமான் நம்ம சொல்லுவோம். அவனை மேலே எழுப்பணும், அதுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா. அந்த சிவசக்தியோட நம்ம துணை இருந்தாதான் அந்த இளமைத்தன்மை நமக்கு வரும். அது நிறைய கருத்து எடுத்து சொன்னீங்க. அது பயிற்சியால் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஒவ்வொன்றையும் பயிற்சி தான். அப்ப அந்த பயிற்சி செய்ய நம்ம இளமையாவே இருக்கலாம். அதுக்கு சாட்சியா நம்ம நந்திய பெருமானியுடைய ஆணையை அதுக்கு எடுத்து கொடுத்ததா சொன்னீங்க. அதுக்குதான் வேதக பின்புலைனா அந்த நாதமா விளங்கக்கூடிய நம்ம சிவசக்தி சிற்சக்தி நமக்கு இவங்கதான் உடல்ல வந்து ஒரு மாற்றத்தையும் செய்யக்கூடியவ அப்படின்றத அந்த கருத்தெல்லாம் எடுத்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. மூல நீலன்னா அந்த மூலாதாரம் அது எழுப்பணும். தாரணி பயிற்சியா தான் நம்ம எழுப்பணும். அது எழுப்பணும்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றத அந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. 4வது பாடல்ல வந்து எப்படி நம்ம வாழணும், அது எப்படி வாழறது, அந்த ஒளி பொருந்தி அந்த பல்லாண்டு காலம் வாழறதுக்கு என்ன வழி, கடைவாசலை கட்டி காலை எழுப்பி எனக்கு புரியவே இல்லை முதல்ல. அப்புறம் நீங்க சொல்லதான் சிறப்பா இருந்தது. அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த வாயுவை என்ன பண்ணும், கீழ் நோக்கி செலுத்தக்கூடாது. கீழ் நோக்கி செலுத்துல புண்ணியம் மேல் இவ்வளவு நாள் நம்ம சேமிச்சு வச்சுக்கிற பயிற்சி எல்லாமே வீணா போயிடும். அப்ப அந்த கொக்கு ஒண்ணு சொன்னீங்களே, கருத்து அருமைங்கய்யா. அந்த கால்வாயில அந்த கொக்கு வந்து காத்துட்டே இருக்கும், எப்ப மீன் வரும் காத்துக்கிட்டே இருக்குமா. அதனுடைய கவனம் ஃபுல்லா அதுலதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கவனம் சிதறக்கூடாது. அந்த சிதறாம நம்ம வந்து மேல் நோக்கி அந்த தாரணி மூலியம் அந்த பல்லாண்டு காலம் வாடுறதுக்கு நம்ம என்ன பல்லாண்டு காலம்லாம் நம்ம உயிரோடு இருக்கணும்ன்றது இல்லை. அந்த இறைவனுடைய அந்த நிலையை அடையறதுக்கு தான் இவ்வளவு கருத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வந்து அந்த கொக்குனுடைய கருத்து வந்து உதாரணமா எடுத்து கொடுத்தீங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி பயிற்சி செஞ்சோன்னா அந்த ஒளி அந்த கவனத்தோட பயிற்சி செய்யணும். அப்ப வந்து கவனத்தோட பயிற்சி செய்தா இந்த மீண்டும் இந்த கீழே கொண்டு வரக்கூடாது. மூலாதாரத்துல இருந்து மேல அந்த வாயு அபான வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சுழுமொழியாக மேல் நோக்கி செலுத்தி அந்த ஆதார யோகம் நமக்கு கை கூடாது. அதனால என்ன நமக்கு பயன், இதெல்லாம் செய்யதான் என்ன பயன் நமக்கு. இந்த மாதிரி பயிற்சி செஞ்சா அந்த கவனத்தோட நம்ம வந்து அந்த ஒளியை அடையணும்னா அந்த ஆதார யோகம் கை கூடும். அந்த ஆன்மா வந்து சத்து சித்து ஆனந்தத்தை நம்ம அடைய முடியுன்ற அந்த கருத்தை எடுத்து ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. 5வது பாட்டுல என்ன அப்படின்னா அந்த என்னது காலம் நீடிக்கும்னு சொல்லிங்க. காலத்தை நீட்டலாம். அது எப்படி காலத்தை நீட்டுறது அப்படின்னா தாரண பயிற்சி மட்டும் முடியும். இந்த பிராணிக்கு மூச்சு பயிற்சி இருக்கு, அந்த மூச்சானது ஒரு காலத்துல நின்று போயிடும். ஆனா அதை நிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பயிற்சி செய்யணும், நம்ம வந்து ஒரு கால எல்லை வரைக்கும் நம்ம இருக்கும், உயிர் பொருந்தி இருக்கும், ஒரு கால எல்லை வரை தான் இருக்கும். அது அறிவின் மூலம் தான் நம்ம அறிய முடியும். இது வந்து ஒரு எல்லைக்கு தான் இந்த பிராணி இயக்கத்தை நமக்கு எல்லாமே கிடைக்கிறது.
அத்தைய உயிர் வந்து பிராண இயக்கத்தை நம்ம எப்படி கட்டி நிறுத்தணும்? அது தியானம் மூலியமா தான் நிறுத்த முடியும். அதை நிறுத்தினா நமக்கு காலம் எவ்வளவு காலம் அது அழிவில்லாத இருக்கும்ன்றத அழகா எடுத்து கொடுத்த காலம் தான் நீடிக்கும். அந்த பயிற்சி மூலியமா அந்த பிராண இயக்கம் வந்து இல்லாம ஆக்கிட்டோமா அந்த காலையில வந்து என்ன பண்ண ஒருத்த வந்து கை கூட நமக்கு அப்ப வந்து காற்று இந்த கதை கால்னா காற்றுன்னு சொல்லுவாங்க. பிராண மூச்சு காட்டு இதை எப்படி நம்ம அடக்கி அதை வந்து காலத்தை வந்து நம்ம நிர்ணயிக்கலாம், நாமளே நிர்ணயிக்கலாம் அப்படின்ற அந்த கருத்தை காலை எல்லையை கூட நம்ம கலக்கலாம். அப்படி கடந்தோம் நம்ம எவ்வளவு பல்லகாலம் வாழ முடியும் அப்படின்றத அந்த அழிவிலா உயிர் வந்து கூடிய காலமும் இருக்கும், அழிவில்லாதும் இருக்கும்ன்றத அந்த பாடல் மூலியமா நமக்கு கருத்து எடுத்து சொன்னீங்க. அடுத்தது மௌனத்தை பத்தி சொன்னீங்க. மௌனம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து தான். வாய் திரும்பாலும் எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப தோணது உங்களுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறீங்க அப்படிம்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, பேச்சை குறைச்சாதான் நீங்க நல்லா இருக்கலாம், உடம்புல இருக்க சக்தி எல்லாம் போயிட்டு இதுலயே எனர்ஜி எல்லாம் நீங்க இறக்கிடுவீங்கன்னு. அந்த மாதிரி வாய் திறமா இருக்கிறதா மௌனம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அந்த மனுஷம் கொண்டுன்னு வரணும். அப்ப வந்து அந்த மனசுனால அந்த பிராணன்ற அந்த மூச்சு காட்டுற அது ஒரு செல்வமா. அது வாய் திறவாத மனத்தில் ஒரு மாடுன்னா செல்வம். அந்த செல்வத்தை நம்ம எப்படி சேமிச்சு வைக்கணும்ன்றத இந்த பாட்டு மூலமா சொல்லிக்கங்க. அந்த மௌனத்தை மேற்கொண்டோம்னா பிராண செலுத்தி நம்ம என்னது அந்த மௌனம் மூலியமா நம்ம மனசை கட்டுப்படுத்தி பிராணன் மூலியமாக போன சசிதரத்துல இருக்கிற பெருமானை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடையலாம் அப்படின்ற அந்த ஆற்றல் மிக்க. அது செய்யாதவங்க எல்லாம் என்னது கோழையானவங்க அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அருமையான ஒரு விளக்கம் 6வது பாடல்ல. 7வது பாடல்ல எல்லா தத்துவங்களையும் சொல்லிட்டீங்க. அது எனக்கு இதுல மட்டும்தாங்க ஒண்ணு புரியல. நான் கேட்டேன், முதல்ல சொல்லிடுறேன், அப்புறமா உங்களுக்கு கேள்வி கேட்கறேங்க. இதுல 7 சாலோகத்தை சொன்னீங்க. அதாவது 2 கண்ணு, அப்புறம் 2 காது, நாசி 2, வாய் 1, 7 சொன்னீங்க. இந்த 7 வழியாடி நம்ம செலுத்தாம அந்த என்ன சொல்ற எருவாய் கருவாய் அது மூலியமா நம்ம உடம்புல அந்த பிராணவாயு செலுத்தாம மேல் நோக்கி செலுத்துறதா, அது என்னன்றது இந்த பாடல் மட்டும் எனக்கு புரியல. அப்ப வந்து இன்னும் ஓய்வு பெறலாம்னு சொன்னீங்க. அது என்ன ஓய்வு பெற முடியும் அப்படின்ற கருத்து எனக்கு இந்த பாடல் மூலியமா எனக்கு விளங்கல. அது மட்டும் கடைசியில சொல்லி கொடுங்கய்யா. 8வது பாடல நிறைய சொன்னீங்க. இது வந்து என்ன குரங்கு கதை எடுத்து சொன்னீங்க. அந்த 5 நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஞானேந்திரன் கண்வேந்திரன் சொல்ற மாதிரி அந்த வாய்க்கு சொன்னீங்க. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், அந்த 5 காற்றையும் சொல்லிட்டு நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த 5 காற்று, இந்த 10 விதமான வாய்க்களை பத்தி எடுத்து சொன்னீங்க. இந்த வாய்க்கள் நம்ம வந்து என்ன பண்ணோம், எல்லாத்தையும் நம்மளை விட்டு ஒரு காலத்துல நீங்கிடும். அறிவற்றவா நம்ம வாழ்ந்து இருக்கோம் இல்லையா, அது எல்லாம் என்ன ஒரு பயனே கிடையாது இல்லையா. அந்த பொறிகள்ல நம்ம என்னது அதை தாண்டி நிக்கணும். 5 பொறிகளிலையும் நம்ம மனசை செலுத்தாம, அதுதான் அந்த குரங்குன்னா மனம் தான் சொல்லுவோம். அந்த மனத்தின் மூலியமா செலுத்தாம அது என்ன செய்யணும், இருக்க பிடிச்சி நம்ம வந்து அந்த எல்லையெல்லாம் தாண்டி மனம் தொழில்படாம இருக்க மனசுல எதுலையும் செலுத்தாம அந்த மேல் நோக்கி இறைவன் தான் நிலைத்த பொருள்ன்ற அந்த அந்த எல்லையை நினைச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யலாம், அது மாதிரி செய்யணும். பொறிகள் எல்லையை தாண்ட மனம் வந்து தொழில்படாம இருக்கும். அந்த மனத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற அந்த பாடல் மூலியமா அடியன் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அடுத்தது தாரணி அந்த 9வது பாடல எப்படி உடலை நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்றத அந்த கருத்தை சொன்னீங்க. இதுக்கு வந்து இன்னும் முன்னே பிறந்தவர்கள் எல்லாம் அந்த என்ன சொன்னாங்க, வந்து எல்லாம் முடிந்த நேரம் சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்தவங்க பிறகு எல்லாம் ஒரு மாதிரியா பிறந்து இதாயிடுறாங்க, பயிற்சி இல்லாமனாலும் அழிஞ்சிடுறாங்க. ஆனா நம்ம பயிற்சி பெற்ற பிற்பாடு எது அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டா அந்த மூலியமா நம்ம பயிற்சி எல்லாம் செய்தோம்னா இதுல வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும், அந்த உடம்பு வந்து அழிவே அழியாது அப்படின்றத இந்த ஒரு கருத்தை இந்த பாடல் மூலியமா அடியேன்னு தெரிஞ்சு வச்சிருந்தோங்கய்யா. 10வது பாடல்ல எப்படி நம்ம தோண்டி மறையிறோம். எப்பயுமே ஒரு காலத்துல தோண்டி 5 பொறிகளான முதல்ல 5 தோன்றும், அதுக்கப்புறம் வந்து அழியிறோம். தன்மாத்திரை, அந்த தன்மாத்திரையின் மூலியமா தான் நம்ம வந்து தன்மாத்திரை சத்தம், பரிசுரூப, ரசம், சுத்தம் சொன்னீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல அகங்காரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு மனசை அடக்கி அதுல நாகத்துல நம்ம ஒடுங்கி எப்படி வந்து இருக்கணும்னா அது சிவபெருமானோட சேரணும். அப்போ அந்த 5 பொறிகள்னால இந்த தன்மாத்திரையின் மூலம் தோன்றி மறையக்கூடியதை நம்ம உடம்பு என்ன செய்யணும், இந்த ஆன்மா என்ன செய்யணும், இதை பற்றாம இறைவனோட சேரணும். அந்த கரணங்கள்லாம் நம்ம ஒடுக்கணும். அப்ப அந்த கரணத்தையும் நம்ம ஒடுக்கி மனம் ஒடுக்கி அப்ப ஆன்மா வந்து சிவத்தோட எப்படி போய் சேரணும்ன்றத அந்த தாரணி இந்த கருத்தை எடுத்து விளக்கம் கொடுத்த. ஆன்மா வந்து சிவத்தோட போய் சேரணும். இந்த தாரணி பயிற்சி மூலம் 10 வகையான கருத்தெல்லாம் எடுத்து கொடுத்திருக்கீங்க. அருமை. இந்த 7வது பாடலுக்கு மட்டும்தான் எனக்கு புரியல. இதுல நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தாலும் எனக்கு சொல்லி கொடுங்கய்யா.
அந்த பாடலுடைய உண்மையான ஒரு கருத்தெல்லாம் நான் அழகா நீங்க சொல்ல சொல்ல எழுதி வச்சுட்டேன். மத்த ஒப்புமைலாம் நிறைய சொன்னீங்க. ஒப்புமைலாம் வந்து திருவாசகத்துல எடுத்து அழகான விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. திருவாசகத்துல வந்து என் என் தொலை உரோம்பத்தால் வழியாக அந்த அந்த பாட்டு திருவாசகர் அவருக்கு பாட்டின்னு சொன்னீங்க. அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லல. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா அந்த பாட்டு தோல் வழியா அந்த நம்ம வந்து அந்த அமுதமாவது சுரக்குமா அப்படின்றது கருத்தில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 7வது பாட்டு மட்டும் எனக்கு இன்னும் ஒரு முறை விளக்கம் கொடுத்துட்டு அப்புறமா நீங்க வந்து மற்ற அடியார்கள் எல்லாம் பேசலாங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்மா. நான் பேசியதை விட நீங்கள் தொகுத்து சொன்னது வந்து மிகவும் அருமையாக இருந்ததுமா. நான் சொன்னதை விட பல பேருக்கு புரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க தொகுத்து சொன்னது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுது. அந்த பாட்டுடைய உள் கருத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த உடம்பு வந்து எப்படி இருக்கின்றது அப்படின்னா ஒரு பாலி போல பால் அடைஞ்சு கிடக்குது. இந்த உடம்பு வந்து நம்ம வந்து பால் பண்ணிட்டோம், அதான் பாலி. அந்த பாலியை நம்ம என்ன செய்யணும், அங்க வந்து அது ஒரு பள்ளி அறை, பெட். எங்க போய் நம்ம தூங்குறோம், எங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்முடைய பள்ளி அறையில் பெட்ல போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம அங்கங்க அலைஞ்சாலும் எங்கெங்க அலைஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம், போய் கடைசியா அந்த உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறது வந்து இந்த பள்ளி அறை. இப்படி பால் கடைஞ்ச இந்த மாளிகையில ஒரு பள்ளி அறை இருக்கு. அந்த பள்ளி அறையில போய் நீ வந்து படுத்து ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஒருத்தர் வந்து அந்த ஆத்மா என்னன்னு கண்டுபிடிச்சான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், இந்த சிவசக்தியாக்கி அந்த தாயோட மடியில வந்து ஒரு குழந்தைய போல படுத்து தூங்கிட்டு இருப்பான். அது மாதிரி பள்ளி அறைக்கு நீங்க போகணும் அப்படின்னா வந்து அந்த போல்கின்ற வாயு, இந்த உடம்புல இருந்து இந்த வாயு என்ன பண்ணுது, அது போயிட்டே இருக்கு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 12 அங்குலம் போகுது, 8 அங்குலம் தான் வருது. ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் 4 அங்குலம் வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வாயு என்ன செய்யணும், அது வந்து புறத்தையே போகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், உனக்கு வெளியில போக போக உனக்கு நஷ்டம். மூச்சு காத்து வெளில போனாலும் நஷ்டம்தான், நீ கண் மூலம் எதை பார்த்தாலும் வந்து நஷ்டம்தான், காது மூலம் எது கேட்டாலும் உனக்கு நஷ்டம்தான், அது மாதிரி 5 புலன்கள் மூலம் எது போனாலும் உனக்கு வந்து நஷ்டம்தான். அது மாதிரி புறத்தையே போகாதவாறு நீங்க தடுக்கணும். இந்த காத்து வந்து வெளியே போகுது, அது வெளியே போக மாதிரி என்ன பண்ண தடுத்து வைக்கணும். தடுத்து என்ன செய்யணும், அதை வந்து பாய்ச்சூரில் எங்க எங்க பாய்ச்சணும் அப்படின்னா, அது இடக நாடி வளநாடி அது மூலம் போகாம சுழுமுனையில போய் பாய்ச்சணும். இந்த நடுநாடியாகிய அந்த மைய நாடியில வந்து நீங்க வந்து பாய்ச்சணும். பாய்ச்சினீங்கன்னா அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அங்க வந்து 6 பள்ளி அறை இருக்கு. மூலாதாரம் ஒரு பள்ளி அறை, அப்புறம் சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கிதம். நான் சின்ன பிள்ளையில வந்து என்ன பண்ணுவேன், இந்த பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போவேன். பட்டீஸ்வரம் அங்கே சித்தி இருந்தாங்க. அங்க பக்கத்துல வந்து அந்த 7 கோபுரம் இருக்கும். இருப்பா அதில் ஏறி ஏறி போவோம். ஏறி போனோம் அந்த குறா அதெல்லாம் வந்து நிறைய வந்து எச்சம் இருக்கும். அதெல்லாம் போய் எங்க அம்மாவை சித்தி என்ன பண்ணுவாங்க, கூட்டி தொடப்பாங்க. பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றுவாங்க. அப்ப அது வந்து ஞாபகம் வருது. இப்போ நம்ம உடம்பு அந்த மாதிரி வந்து அது உலகத்துல போயிட்டு போயிட்டு அது பாலா போயிடுச்சு. அது வந்து பாலா போன அந்த உடம்பை நீ என்ன பண்ணணும், அப்போ நீ வந்து அது முதல்ல தூய்மை செய்யணும். தூய்மை செய்யறதுக்கு என்ன செய்யணும், அந்த பிராணவாயு தான் பிடிக்கணும். எனவே அந்த மாதிரி போனோம்னா என்ன செய்யும், அந்த 7 சாலேகம், சாலேகம் வந்து ஜன்னல் அல்லது சாளரத்தை வந்து குறிக்கும். இந்த 7 வந்து முகத்துல இருக்கு, அது அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்ப 2 வந்து எது அப்புறம் 2 வந்து யோகத்துல வந்து கருவாய் எருவாய், இங்க துவாதசம் இருக்குங்களா, இந்த சகஸ்ராரம், இது வந்து சிறு குழந்தையா இருப்ப இது தொடர்ந்து இருந்தது. 2 வயசுல மூடிடுச்சு. ஆனா இந்த மூலத்தோரை வந்து எப்போ வந்து திறந்துருக்கு, இது 2 வாயில வந்து யோகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல பார்த்தோம்னா 9 துவாரங்கிறப்ப அங்க எருவாய் கருவாய் வரும். இந்த எருவாய் கருவாய் இந்த 7 முகம்ன்றது 9 வழியா தான் நம்முடைய அந்த சக்தி வந்து வெளியேறி கொண்டே இருக்கின்றது. பிராணசக்தி வந்து வெளியேறி கொண்டே இருக்கின்றது. அதனால உடம்பு வந்து பாலா போயிடுது, உடம்புக்கு வந்து நோய் வந்து விடுகின்றது. எனவே இது பாலாகி போன அந்த உடம்பை நீ என்ன செய்யணும், அதை வந்து நீ தூய்மை செய்ய வேண்டும். தூய்மை செய்து அங்க விளக்கேற்றி வச்சேன்னு வச்சுங்க, அப்ப என்ன செய்யும், அந்த உடம்பு வந்து அது ஒரு பள்ளி அறையாக இருக்கும். நம்முடைய வள்ளல் பெருமானோடு சொல்வார், நீங்க தூங்குறப்போட என்ன பண்ணும், ஒரு சிறிய விளக்கு இருக்கணுங்கிறாங்க. இப்படி அந்த பள்ளி அறையிலையும் வந்து அந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது என்ன செய்யணும், அது பெரியதோர் பள்ளி அறை அப்படிங்கிறப்ப உனக்கு இந்த ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நீங்க பண்ணலாம். இங்க 2 வருஷம், மூலாவது 2 வருஷம் நீ படுத்து தூங்கலாம். சுவாதிஷ்டத்துல 2 வருஷம், மணிப்புரத்துல 2 வருஷம், அநாகத்துல 2 வருஷம், விசில 2 வருஷம், ஆக்கில 2 வருஷம், 12 வருஷம் நீ படுத்து தூங்கினா அதுக்கப்புறம் நிரந்தரமான என்ன பண்ணலாம், அந்த சிவபெருமானுடைய திருமடியிலேயே
நீ போய் உட்காந்துக்கலாம், அங்கேயே போய் நீ படுத்துக்கலாம் என்ற அந்த கருத்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொன்னது வந்து அது இது இல்லைம்மா, அது திருவாசகம் கிடையாது, அது 4ஆம் திருமுறை. அப்புறம் 4ஆம் திருமுறையில இருந்து 33வது பதிகம் 2 வாசல் இருக்குங்களா, தலைவாசல் கடைவாசல் 7 உடைத்தா, அந்த 7 சாலோகம் 7 ஜன்னல்கள் அது உடைத்தாய் அமைத்து அங்கு 7 சாலோகம் பண்ணி உடம்புல வந்து அந்த 7 பொத்தல்களை வந்து இயற்கை உருவாகின்றது. அது 7 வந்து முகத்துல இருக்கு, 2 வந்து கீழே இருக்கின்றது. அதனால திறந்த கருத்து வந்து என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, நீ வந்து போற வாயுவை வந்து நீ தடுக்க வேண்டும். தடுத்துனா உனக்கு என்ன செய்யும், இந்த உடம்பு வந்து பால் போகாது. பால் போகாமல் நீ வந்து என்ன செய்யலாம், பள்ளி அறையாகிய அந்த ஆதாரங்களில் நீ படுத்து நீ ஓய்வு எடுக்கலாம் என்பது இந்த பாட்டோட திரண்ட கருத்துமா. மிக அருமை. இப்பதாங்க புரிஞ்சது. ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. உள்ளம் பெருங்கோயில் அந்த பாட்டு சொன்னீங்க ஐயா. உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வல்லப்புறான வாய் கோபுர வாசல், கள்ளப்புறான காலாமணி விளக்கி, ஆன்மா தூய்மை பண்ணி சுழுமுனையில் ஏற்றணும்னு சொல்லிட்டு அந்த இதை சொன்னீங்க ஐயா. அதுதான்.